சூரா அல் மாயிதா முதல் வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது உள்ள கட்டுப்பாடுகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். பின்னால் உங்களுக்கு கூறப்படுபவை தவிர கால்நடை வகையை சேர்ந்த அனைத்து பிராணிகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் வேட்டையாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று நினைக்காதீங்க. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவதையே கட்டளையிடுகின்றான். அதாவது இந்த அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இஹ்ராம் கட்டிக்கிட்ட பின்னால எந்த ஒரு வேட்டையாடுதலும் கிடையாது, அதுக்கு அனுமதி கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறை வழிபாட்டுக்குரிய சின்னங்களை அவமதிக்காதீர்கள். இது இப்ப குர்பானி கொடுக்கறது நீங்க முடிவு பண்ணிடுறீங்க, அதை அவமதிக்காதீங்க. சங்கைக்குரிய எந்த மாதத்தையும் போர் புரிவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏன்னா 4 மாசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான மாதம்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருக்கான். அந்த 4 மாசத்துல நீங்க போருக்கு இதை தயார் செய்யாதீங்க. இன்னும் குர்பானிக்குரிய பிராணிகளையும் இறைவனுக்காக நேர்ந்து விடப்பட்டவை என்பதற்கு அறிகுறியாக கழுத்தில் பட்டை கட்டப்பட்ட பிராணியையும் துன்புறுத்தாதீர்கள். இன்னும் தன்னுடைய இறைவரின் திரு அருளையும் திரு பொருத்தத்தையும் பெற நினைத்து புண்ணியத்தலம் காபா நோக்கி செல்லுபவர்களை சிரமத்துக்கு உள்ளாக்காதீர்கள். ஏன்னா அப்ப இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காபாக்கு போகணும்னா அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க நோவினைப்படுத்தாதீங்க. ஆனால் இஹ்ராமின் நிலையில் இருந்து விலகிவிட்டால் நீங்கள் வேட்டையாடலாம். நீங்க இஹ்ராமை கழட்டிட்டீங்க, ஹஜ்ஜுடைய அந்த உம்ராவுடைய அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு, அந்த இபாதத்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க இஹ்ராமை கலைஞ்சிட்டு நீங்க வேட்டையாடலாம். மேலும் பாருங்கள், மஸ்ஜிதுல் ஹரமுக்குள் செல்ல முடியாதவாறு உங்கள் வழியினை அடைத்து விட்ட ஒரு கூட்டத்தார் மீது உள்ள வெறுப்பு. அதாவது அந்த மக்கா குறைஷிங்க காபாக்குள்ள எல்லாம் கூட மக்களை விடாம ரொம்ப சத்தாச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க மேல உள்ள வெறுப்பு, அவங்களுக்கு எதிராக நீங்கள் வரம்பு மீறி செல்லும் அளவுக்கு உங்களை கொதித்து எழும்படி செய்து விடக்கூடாது. அவங்க செய்யறாங்கன்னுட்டு அதே அநியாயத்தை நீங்களும் செய்யக்கூடாது. அதான் இதோட முக்கியமான விஷயம். இது டைம் கம்மியா இருக்கிறதால நம்ம கொஞ்சம் சுருக்கமா சொல்றோம் இன்ஷா அல்லாஹ். எந்த பணி நல்லதாகவும் இறை அச்சத்துக்கு உரியதாகவும் இருக்கோ அதில் எல்லோரோடையும் சேர்ந்து ஒத்துழையுங்கள். ஆனால் எது பாவமானதாகவும் வரம்பு கடந்ததாகவும் இருக்கோ அதுல யாரு கூடயுமே நீங்க ஒத்து போவாதீங்க. அவங்க செய்யறாங்களா, அவங்க செய்யட்டும், நம்ம தூரமாயிடணும், நீங்க நோந்துக்கங்க அந்த இடத்துல இருந்து. மேலும் அல்லாஹ்வையே அஞ்சுங்கள், நிச்சயமாக அவனுடைய தண்டனை மிக கடுமையானது. இன்னும் செத்த பிராணி நம்மளுக்கு எது எதெல்லாம் ஹராமாக்கி இருக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உலகத்துல இவ்வளோ கோடிக்கணக்குல கொட்டு கிடக்கு சாப்பாடு. ஆனா சாப்பிட வேணும்னு சொன்னது ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் தான். செத்ததை நீங்க சாப்பிடாதீங்க, ரத்தத்தை சாப்பிடாதீங்க. ரத்தத்தை ஆடை இருக்கும்போது சட்டில பிடிச்சி வைப்போம், அதுக்கப்புறம் அதை ஆக்கி சாப்பிடுறாங்கல்ல. ரத்தம் வரும்போது என்ன ஆகுது, அதுல இருந்து அதனுடைய உடம்புல இருக்க எல்லா கெட்ட விஷ கிருமிகளும் எல்லாம் வெளியே வந்துருது. அதை நம்ம ஆக்கி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தான் சீக்காவும். பன்றி இறைச்சி சாப்பிடாதீங்க. பன்றி இறைச்சி ரொம்ப கெட்டது, மனிதனுக்கு மூளை பிரச்சனையை உண்டாக்கக்கூடியது. அது இறைவன் அல்லாத மற்றவர் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணியை நீங்க சாப்பிடாதீங்க. கழுத்து நெரிக்கப்பட்டு அல்லது அடிபட்டு அல்லது உயரத்திலிருந்து விழுந்து செத்துடுது அல்லது மோதப்பட்டு இறந்த பிராணி, இது எல்லாமே உங்களுக்கு தடுக்கப்பட்டவை. இது எல்லாமே அப்படியே ஒரு திடீர்னு திடுக்கமான நிலையில ஆகுறதால அதுக்கு மௌத்து வரும்போது அந்த பூரா பாடி பிரேக் போட்ட மாதிரி ஆயிடும். ஆகும்போது என்ன ஆகும்னா ரத்தம் எல்லாமே அப்படியே உறைஞ்சு எல்லா சீக்குடைய அந்த கிருமிங்களும் வெளியே பூராமே அது தடுக்க, அதாவது உடம்புக்கு கெட்டதுதான் அதுல நிறைய இருக்கும். அதுல எந்த ஒரு நல்ல விஷயமுமே இருக்காது, சக்தி இல்ல எந்த ஒரு பொருளுமே அதுல இருக்காது. அந்த மாதிரி இறைச்சியை மனிதன் சாப்பிடும் போது அவனுக்கு அது பலதரப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நம்மளுக்கு ஹராமாக்கி வச்சிருக்கான். எதை அல்லாஹ் ஹராமாக்குறானோ அது நம்மளுக்கு தான் நல்லது. வெறும் கொடிய விலங்குகளால் கடித்து குதறப்பட்ட பிராணிகளும் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எவற்றை நீங்கள் உயிருடன் அறுத்து விட்டீர்களோ அதை தவிர, இந்த மாதிரியே இந்த பிராணி இருக்கு, ஒரு கடிச்சிருது, இப்ப கோழி கூட இருக்கு அல்லது ஆடு இருக்கு, ஆடை ஒரு எலி கடிச்சிருது, இப்ப அதை நீங்க சாவறதுக்கு முன்ன நீங்க அதை வெட்டிட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆடை அறுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அப்ப நீங்க அதை சாப்பிடலாம். அது மாதிரி உங்களுக்கு எதை நீங்க உயிரோட அறுத்துட்டீங்களோ அதை நீங்க சாப்பிடலாம். இன்னும் பலிபீடங்கள் மீது அறுக்கப்பட்ட பிராணி உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது அடுத்தவங்களுடைய கும்பிடுறாங்கல்ல, அங்க ஒரு பலிபீடம் வச்சிருப்பாங்கல்ல, அங்க வெட்டுறாங்கல்ல. இப்ப இந்த பஞ்சாபிகள் எல்லாம் பாருங்க, ஒரு வெட்டுல வெட்டுற பிராணி தான் அவங்க சாப்பிடுவாங்க, அறுக்கிற பிராணி அவங்களுக்கு ஹராம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மக்களுக்கு, அதாவது இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி அடுத்தவர்களுடைய பலிபீடங்கள் மீது அறுக்கப்பட்ட பிராணி உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இன்னும் குறிப்பார்ப்பதன், அதாவது ஜோசியங்கள் மூலம்
ஜோசியம் பார்ப்பதன் மூலம் விதிகளை நிர்ணயிப்பதும் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே பாவமான செயலாகும். இன்றைய தினம் மாஷா அல்லாஹ், இன்றைய தினம் இது ஒரு கடைசி ஹஜ்ஜத்துல் விதால இறங்கின ஆயத்து இது. இன்று உங்களுடைய தீன் வாழ்க்கை நெறியை குறித்து நிராகரிப்பவர்கள் முற்றிலும் நிராசை அடைந்து விட்டிருக்கின்றனர். எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், மாறாக எனக்கே அஞ்சுங்கள். இல்ல, இந்த வசனம் இல்ல, நிக்கிற உள்ள வசனம். இன்று உங்களுடைய தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தீனை உங்களுக்கு நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன், எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன். இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களுடைய தீன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எதை விதிக்கப்பட்டதோ ஹலால் அப்படிங்கறத சாப்பிடுங்க, ஹராம்ங்கிறத வரம்பை பேணி நடந்து வாருங்கள். ஹராம்ங்கிறது ஒரு பார்டர், அதுக்கு உள்ளேயே இருந்து பேணி நடந்துட்டு இருங்க. அதுக்கு வெளியே போய் இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலான்னு ஹராம சாப்பிட்டு நீங்க இந்த உலகத்தை வீணாக்கிட்டு மறுமையை வீணாக்கிடாதீங்க. ஆனாலும் கடும் பசியினாலேயோ நிர்பந்திக்கப்பட்டோ, இப்ப பாருங்க, இஸ்லாமிய மக்களை கொண்டு போய் ஜெயில போட்டுக்கிட்டு அங்க பண்டைய சாப்பிடு, சாராயத்தை குடின்னு ரொம்ப ஜபர்தஸ்தி செஞ்சு ரொம்ப சித்திரவதை பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நேரத்துல நிர்பந்திக்கப்பட்டு பாவம் செய்யணுங்கிற நினைப்பு இல்லை, ஆனாலும் அவங்க வாயில போயிடுது, அவங்க சாப்பிட நேருது. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டாலோ குடிச்சிட்டாலோ அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதனால ஹராம் ஹலாலை பேணி வாழ்றது நம்மளுக்கு முக்கியமான கடமை. 5வது அத்தியாயம் 4வது வசனம். மக்கள் எதை தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு உங்கள்ட்ட கேட்கிறாங்க. நபியே நீங்க சொல்லுங்க, தூய்மையான எல்லா பொருளும், அதாவது சுத்தமான எல்லா பொருளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. தூய்மையானங்கன்னா அதுல முதல்ல வர்றது என்ன, நம்மளுடைய ஹலாலான சம்பார்த்தனை. ஹராமான சம்பார்த்தனை அதுவும் அசுத்தமானதுதான். அப்ப தூய்மையான எல்லா பொருளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் எந்த வேட்டை பிராணிகளுக்கு நீங்கள் வேட்டையாட கற்று தந்திருக்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அறிவை கொண்டு அவற்றுக்கு வேட்டையாட கற்று தந்திருக்கின்றீர்கள் நீங்கள். அப்ப அந்த வேட்டை பிராணியை உங்களுக்காக ஏதாவது ஒரு வேட்டையை பிடிச்சிட்டு வந்துச்சுன்னா அதை நீங்க சாப்பிடலாம். ஆனாலும் அப்பையும் நீங்க அல்லாவுடைய பெயரை உச்சரியுங்கள். அதை அறுக்கிறதுக்கு முன்ன இன்னும் அல்லாவின் சட்டங்களுக்கு மாறு செய்ய அஞ்சுங்கள். இன்னும் நீங்க அந்த மாதிரி வேட்டைக்காக பிராணிகளை அனுப்புனீங்கன்னா அதுக்கு முன்னையே பிஸ்மில்லா சொல்லி அனுப்புங்க. அதுக்கு அப்படி கத்து கொடுத்து வச்சிருப்பாங்க, அதுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. அது சாப்பிடணுங்கிற எண்ணத்தோட அது பிடிக்காது, தன்னுடைய எஜமானுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அது கொண்டு போய் அந்த வேட்டையை அது தாக்கும். அந்த மாதிரி நீங்க ட்ரைன் பண்ணி வைக்கிறீங்க. ஆனாலும் நீங்க அது அப்படி கொண்டு வந்து கொடுத்தாலும் அதுக்கு நீங்க அல்லாவுடைய பேரை சொல்லிதான் இருக்கணும். அல்லாவுடைய சட்டத்துக்கு மாறு செய்ய பயப்படுங்க. நிச்சயமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன், சரியுல் ஹிசாப், கணக்கு கேட்பதில் மிக விரைவானவன். 5வது வசனம். இன்று உங்களுக்கு தூய்மையான எல்லா பொருளுமே ஹலாலாக்கப்பட்டிருச்சுப்பா. வேதம் அருளப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கும் உங்களது உணவு அவர்களுக்கும் கூட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களே. அவங்க ஈமான் இறைவைக்கு கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இது இந்த வசனம் மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வேற சமுதாயத்திலிருந்து கல்யாணம் பண்றதுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அவர்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களின் பாதுகாவலர்களாக நீங்கள் திகழ வேண்டுமே தவிர, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்ன செய்யணும், அவங்களுக்கு மகரை கொடுத்துதான் கல்யாணம் பண்ணணும். அவங்களுடைய சாப்பாடு, இடம், அதாவது இருக்கிற இடம், இன்னும் உடுக்கிற உடை, இது எல்லாமே உங்களுக்கு தான் பொறுப்பு. நீங்க தான் அதுக்கெல்லாம் பாதுகாவலர்கள். அப்படி நீங்க இருக்கணுமே தவிர அவங்கள கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க அவங்க கூட கெட்ட வேலையும் செய்யக்கூடாது. அதாவது அவங்கள விபச்சாரத்திலோ கள்ளக்காதலிலோ ஈடுபடுத்தக்கூடாது. மேலும் எவன் ஈமானின் வழியில் செல்ல மறுக்கின்றானோ அவன் வாழ்வின் அனைத்து செயல்களுமே வீணாகிவிடும். ஒரு சின்ன ஹலாலா சம்பாதிச்சு 5 வேளை தொழுது நோன்பு வச்சு ஜக்காத்து கொடுத்து அஜி செஞ்சு உம்ரா செஞ்சு, ஆனா கூடயே இந்த மாதிரி ஒரு விபச்சாரத்தை சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தான்னு வைங்க, அவனுடைய நன்மை ஏதாவது ஏத்துக்குவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே மாதிரிதான் பெண்களுக்கும். புருஷன் எல்லாம் சம்பாரிச்சு அனுப்புறீங்க, நம்ம பாட்டுக்கு மஜா பண்ணிக்கிட்டு இங்க உள்ள பெண்கள் இவங்க பாட்டுக்கு கண்டவங்க கூட போவாங்க வருவாங்க, மஹரமை பேண மாட்டாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. கடைசியில புருஷன் வந்த பின்னால அத எல்லாத்தையுமே கள்ளக்காதல்ல காலி பண்ணிட்டு புருஷன்கிட்ட கையை காலை கட்டிட்டு நிப்பாங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்டவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். அவங்களுடைய வாழ்க்கையோட அனைத்து செயல்களுமே வீணாகிவிடும். மேலும் மறுமையில் அவன் பேர் இழப்புக்கே ஆளாவான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தொழுகைக்காக போகும்போது உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்களுடைய கைகளையும் கழுவி கொள்ளுங்கள். அதாவது ஒலு செஞ்சுக்கிட்டு நீங்க போங்க.
தலையை தண்ணீரால் தடவிக்கொள்ளுங்கள். உங்கள் கால்களை இரு கணுக்கால்கள் வரை கழுவி கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் ஜுனுபாலியாக இருந்தால் குளித்து துப்புரவாகி போங்கள். ஆனால் நீங்கள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால், அல்லது உங்களில் யாரேனும் மலஜலம் கழித்து விட்டு வந்திருந்தால், அல்லது பெண்களை தீண்டி இருந்தால், தண்ணீர் கிடைக்காத போது தூய்மையான மண்ணை பயன்படுத்துங்கள். சுபஹானல்லாஹ். பாருங்க, குளிப்பு கடமை. ஒழுவு செய்யறதுன்னா இங்க 4 விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. முகம் கழுவுங்க, கை கழுவுங்க, தலையை தடவுங்க, கால் கழுவுங்க. ஆனா இதுல நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது இருக்கு, கண்ணுல தண்ணி ஊத்தி நல்லா கழுவணும் இல்லையா, வாய் கொப்பளிக்கணும், இது மணிக்கட்டை முதல்ல நல்லா தேய்ச்சி கழுவணும். இப்படி நிறைய சுண்ணத்துகள் இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா எல்லாத்தையுமே பேணி செய்யறதுக்கு நம்ம ஞாபகமா செய்யணும். குளிப்பாளியா இருந்தா குளித்து துப்புரவாகி விடுங்கள். குளித்து துப்புரவாகிறதுக்கு முன்ன உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னா முதல்ல என்ன செய்யுங்க, ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, இப்ப நைட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, குளிப்பு கடமை. முதல்ல நீங்க போய் உழவு செஞ்சுட்டு வந்துடணும். உழவு செய்யறதுக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய உடலை சுத்தப்படுத்திக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் உழவு செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது சாப்பிடணும், குடிக்கணும். இன்னைக்கு நாளைக்கு பெண்கள் என்ன செய்யறாங்க, பெட்ரூம்ல இருந்து நேரா கிச்சன்ல போய் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சொன்னாக்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இது மகா தவறு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா மலஜலம் கழித்து விட்டு வந்திருந்தால் எப்பவுமே நீங்க கண்டிப்பாக உழவு செஞ்சிடணும். அல்லது பெண்களை தீண்டி இருந்தால் தண்ணீர் கிடைக்கலன்னா கூட தூய்மையான மண்ணை கொண்டு அதை உங்க கையில தேய்ச்சி ஊதிட்டு உங்க முகத்திலையும் உங்களுடைய கைகளிலும் தடவி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த ஒரு சிரமத்தையும் உண்டு பண்ண அல்லாஹ் நினைக்கிறதே கிடையாது. ஆனாலும் உங்களை தூய்மை செய்யவும் உங்கள் மீது தனது அருள்பேரை நிறைவு செய்யவும் தான் அல்லாஹ் விரும்புகின்றான். இதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்தவர்களாக திகழக்கூடும். நோன்பு வைக்கிறதால நீங்க இறை அச்சத்திற்கு உள்ள ஆக கூடும்னு சொல்றான்ல, அதே மாதிரி எல்லாம் சொல்றான். இந்த மாதிரி தூய்மையாக இருக்கிறதால நீங்க நன்றி செலுத்தவர்களாக திகழக்கூடும். இந்த தண்ணி இல்லைன்னா நம்மளுடைய பாடு என்ன பாடா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. பாத்ரூம் போயிட்டு வரோம், தண்ணி இல்லைன்னு வைங்களேன், அந்த பாத்ரூம்ல போட்டுறதுக்கு தண்ணி வேணாமா, நம்மளுக்கு கழுவிக்கிறதுக்கு தண்ணி வேணாமா, பைப்பை திறந்தோம்னா தர்த்தர்னு ஓட்டுறமே நம்ம எவ்வளவு ஸ்பீடா. இதுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்றி செலுத்துபவர்களாகவே இருங்கள். எல்லா விஷயத்திலும் நீங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. எந்த நேரத்திலையும் நீங்க ஒழுவோடையே இருங்க. மரணம் நம்மளை எப்ப தொடுன்னு நம்மளுக்கு தெரியாது. சுத்தம் ஈமானில் பாதின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். 7வது வசனம். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேரை நினைத்து பாருங்கள். நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான் நம்ம நினைச்சு பார்க்கணும். மேலும் உங்களிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட உறுதிமொழியை மறந்து விடாதீர்கள். நம்ம என்ன சொன்னோம், நான் உன்னை தவிர வேற யாரையுமே வணங்க மாட்டேன் அல்லாஹ், நீ சொன்னா நாங்க கேட்டுக்கிட்டோம், நாங்க கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? எனவே அந்த அல்லாஹ்வுக்கே அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்யறான், இதயங்களில் மறைந்திருப்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நம்ம கிட்ட கையில இருக்கிறது கூட நம்மளுக்கு பார்க்க முழுசா முடியாது. ஆனா நம்ம உள்ளத்துக்கு உள்ள என்ன இருக்குங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வாய்மையில், அதாவது உண்மையிலேயே நிலைத்திருங்கள். இன்னும் நீதிக்கு சான்று வழங்குங்கள். யாரும் நம்மள்ட்ட கேக்குறாங்க, ஆமா இவங்க செஞ்சாங்க, உண்மை கண்டிப்பா சொல்லுங்க. சான்றுனா சாட்சி, உண்மைக்கு நீதிக்கு சாட்சி சொல்லுவாரா நீங்க இருங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பகைமை உங்களை நீதியிலிருந்து பிறந்து விட செய்து விடக் கூடாது. ஒரு ஊர்க்காரங்களுக்கு இன்னொருக்காரங்க மேல ஊர்க்காரங்க மேல ஒரு பகைமை பிடிக்காது. அவங்க எந்த ஒரு சண்டை பிரச்சனை இல்லைன்னா கூட அந்த ஊர் வேணாம் இந்த ஊர் வேணாம் நம்ம சொல்றோம்ல, அப்ப அவங்க செய்யற எல்லா செயலுமே நம்மளுக்கு சில சமயத்துல தப்பாவே தோணும். ஆனா அந்த மாதிரி உங்களுடைய தோன்றதுக்காக எல்லாம் வச்சுக்கிட்டு மனசுல நீங்க அநீதியாக பேசக்கூடாது. நீங்க நீதியிலிருந்து பிறந்து போயிடக்கூடாது. எப்பயுமே நீதி செலுத்துங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய பயத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. இதுதான் இறை அச்சத்துக்கு மிக பொருத்தமானது. அல்லாஹ்வுக்கு பயந்தே செய்யுங்க எந்த வேலை செய்தாலும். ஏன்னா நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாத்தையுமே அல்லாஹ் முழுசா பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம பாருங்க, ஜூம்ல உட்கார்ந்துருக்கோம், நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேர் சாலு பண்ணி வச்சுட்டு நம்ம எங்க சுத்திட்டு இருப்போம் இல்லையா? அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துட்டு தானே இருக்கான். இதெல்லாம் தவறுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு பிடிக்கும் போது நம்ம அஞ்சு நின்னு ஃபாய்தா இல்ல. அப்ப என்ன செய்யணும், குர்ஆனை எடுத்து நாங்க இங்க சொல்ற இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரியுதா, அல்லது உங்க குர்ஆன்ல உங்களுக்கு புரியுதா, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நீங்க என்ன செய்கிறீங்கிறத முழுமையாக அறிந்தவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். யார் ஒருத்தங்க நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்கின்றார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், மகத்தான நற்கூலியும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். நீங்க மட்டும் கரெக்டான முறையில, நீங்க இல்ல நானும் என்னை சேர்த்து சொல்றேன், நம்ம மட்டும் சரியான முறையில இந்த குர்ஆனை படிச்சு புரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அமலை செய்தோம்னு வைங்களேன், அல்லாஹ் என்ன சொல்றான் நம்மளுக்காக,
உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு. மன்னிப்புடைய பிரதிபலன் என்னன்னா சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். அது கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கிறான். மேலும் யார் ஒருத்தங்க நிராகரித்து நம் வசனங்களை பொய் என்று கூறுகின்றார்களோ அவங்க எப்படிப்பட்டவங்க? அஸ்ஹாபுல் ஜஹீம், நரகவாசிகள் தான். 11வது வசனம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அண்மையில் செய்த பேர் உதவியை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு இப்பத்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு பெரிய பேர் உதவி செஞ்சால, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு எதிராக தம் கைகளை நீட்டிட நாடி இருந்த போது அல்லாஹ் அவர்களுடைய கைகளை கொண்டு உங்களையும் உங்களுடைய கைகளை விட்டு அவர்களையும் தடுத்து நிறுத்தினான். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வண்ணம் வாழுங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும். பாருங்களேன், மக்கா குறைஷிங்க வந்தாங்க, பத்ரு போர் நடந்துச்சு இல்லையா? அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு நம்மளுக்கு உதவி செஞ்சான் இல்ல? அல்லாஹ் யாரெல்லாம் நாடினானோ அவங்களை எல்லாம் அல்லாஹ் காப்பாத்துனானா இல்லையா? முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிச்சா இல்லையா? இது எல்லாமே நீங்க வந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் இஸ்ராயேலின் வழித்தோன்றவரிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான். மேலும் அவர்களில் 12 பேரை கண்காணிப்பாளராய் நியமித்திருந்தான். அந்த இஸ்ராயேல் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள், அவங்க 12 பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள நம்ம என்ன சொல்றோம்ல லீடருங்க, அந்த மாதிரி நியமிச்சிருந்தான். இன்னும் அல்லாஹ் அவரிடம் சொன்னான், திண்ணமாக நான் உங்களுடன் தான் இருக்கின்றேன். நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தை கொடுத்து என்னுடைய தூதர்களை ஏற்று அவங்களுக்கு உதவி செஞ்சா உங்களுடைய இறைவனுக்கு அழகிய கடனும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா திண்ணமாக நான் உங்களுடைய தீமைகளை போக்கி விடுவேன். என்ன சொல்றான்ல, நான் உங்க கூட தான் இருக்கேன். இது அவங்களுக்காக இருந்தாலும் இது நம்மளுக்கும் சேர்த்துதான். நீங்க தொழுகையை நிலைநிறுத்துங்க, ஜக்காத்தை கரெக்டா எண்ணி கொடுத்துருங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு ஏற்று அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்ம எப்படி உதவி செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? என்னுடைய மக்கள் நிறைய இருக்கணும் சொர்க்கத்துல இல்ல. இப்ப நான் தொழுவுறேன், என் பிள்ளையை தொழு சொல்லணும்ல, எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தொழு சொல்லணும்ல. நான் மட்டும் தொழுதுகிட்டு, நான் மட்டும் புக்கா போட்டுக்கிட்டு, நான் மட்டும் இசாப் போட்டுக்கிட்டு, நான் மட்டும் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி நிறைய மக்கள் சொர்க்கத்துல வருவாங்க? வரமாட்டாங்க இல்லையா? அப்ப நம்ம வீட்டுல முதல்ல மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு, அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு, அப்புறம் நம்ம சமுதாயத்துக்கு இப்படி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்யற உதவி. அப்படி உதவி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன். ஏழைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சதக்கா கொடுக்குறீங்கல்ல, இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குற அழகிய கடன் தான். இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தீமைகளை போக்கி விடுவேன். எப்படி ஆத்துல தண்ணி அடிச்சுட்டு போகும்போது சருகெல்லாம் சேர்த்து அடிச்சுட்டு போகுதுல, அந்த மாதிரி அதெல்லாம் ஓடி போயிடும். எங்க போய் சேருவீங்க நீங்க? கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் உங்களை நுழைவிப்பேன். உங்களுக்காகவே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். உங்க பங்களாவும் அது கூட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள உங்களை நுழைவிப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க நிராகரிப்பை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர் எப்படிப்பட்டவர்? சவாவு சபீல், அதாவது ராஜபாட்டை அல்லாஹ்வுடைய நேர்வழியை விட்டு பிறழ்ந்தவராவார் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறோம். 13வது வசனம். பிறகு யார் ஒருத்தங்க செஞ்ச வாக்குறுதியை முறித்ததற்காக நாமும் அவர்களது வாக்குறுதியை, அதாவது அவங்க என்கிட்ட செஞ்ச வாக்குறுதியை முறிச்சிட்டாங்க, நானும் அவங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொன்னேன்ல, அதுல இருந்து அவங்கள விலக்கி அவங்கள இருந்து தூரமா தூக்கி எரிஞ்சிட்டேன். நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யலைன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்மள தூரமா தூக்கி எரிஞ்சிருவானா? தூரமா தூக்கி எரிஞ்சிட்டோம்னா என்ன? தூரமா தூக்கி எரிஞ்சிருவான், நிச்சயமா தூக்கி எரிஞ்சிருவான் இல்ல. சீக்கு வரலாம், அல்லது புனி வரலாம், அல்லது நிறைய செல்வம் வரலாம், நிறைய சொந்தக்காரங்க வரலாம். ஏன்? அல்லாஹ்வையே மறந்துடுற மாதிரி செய்யறதுக்காக. அல்லாஹ் சொல்றான், அதான் அல்லாஹ்வுடைய என்னுடைய அருளிலிருந்து நான் தூர எறிந்து விடுவேன். மேலும் அவருடைய நெஞ்சங்களை இறுகச் செய்து விட்டோம். அப்புறம் என்ன ஆகும்? அவங்களுக்கு அந்த அவ்வளவு பெரிய செல்வங்களை பராமரிக்கிறதுலயே அவங்களுக்கு டைம் சரியா இருக்கும். அவங்களுக்கு வந்து தொழுவதற்கோ நோன்பு வைக்கிறதுக்கோ நல்ல பேச்சு பேசுறதுக்கோ நேரமே இருக்காது. நெஞ்சங்கள் எல்லாம் இறுகிவிடும். இப்பொழுது அவருடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? வேத வாக்குகளை அவற்றின் இடங்களிலிருந்து புரட்டியும் திருத்தியும் விதவிதமாக பொருள் கொள்கின்றார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? அந்த சம்பாரிச்சு காசை சேர்த்து வைக்கணும். அதை வந்து செலவே பண்ணக்கூடாது. அதுக்காக என்னெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு புக்க பிரட்டி 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 கணக்கு எழுதி அவங்க எல்லாத்தையும் பாத்துறாங்க. இன்னும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட உயர்ந்த அறிவுரைகளில் பெரும்பாலானவற்றை மறந்தே போகின்றார்கள். நீங்க சதக்கா செய்யுங்க, தானம் செய்யுங்க, நீங்க வந்து ஏழைகளுக்கு உதவுங்க, நீங்க அனாதைகளுக்கு உதவுங்க, இதெல்லாம் தாய் தந்தையரை கவனிங்க, சொந்தக்காரங்க கவனிங்க, இதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா மறந்தே போயிடுது. நாள்தோறும் ஏதாவது ஒரு மோசடி செயல்களில் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அவங்கள ரொம்ப கம்மி பேர் தான் இத்தகைய இழி செயலிலிருந்து விலகி இருக்கின்றார்கள். அவங்க இவ்வளவு மோசமான நிலைக்கு இறந்தீங்க வந்த பின்னால அவங்களுடைய எப்படிப்பட்ட குறும்புத்தனங்கள் புரிந்தாலும் அவை எதிர்பார்க்கப்பட்டவை தான்.
அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா ஹராம சாப்பிடுறாங்க, எத்தையுமே ஆதரிக்கிறது இல்ல, சொந்தக்காரங்களை ஆதரிக்கிறது இல்ல, தாய் தந்தையை கவனிக்கிறது இல்ல, கூட பிறந்தவங்களை கவனிக்கிறது இல்ல. எல்லா விதமான அநியாயம் அவங்க செய்யும் போது அவங்க எந்த அளவுக்கு மேல போனாலும் அது ஒண்ணும் கம்மி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த எங்க பாருங்க நஷாமுக் 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 எதை குடிங்க, இதுல என்ன இருக்குன்னு பயம் வருது. நல்ல நல்ல பிள்ளைங்க கூட நின்று பாக்குறாங்க, இந்த மேங்கோ ஜூஸ் கிடைக்குதுல அதை கூட வாங்கி குடிச்சிட்டு யோசிக்கிறாங்க இதுல என்ன கலந்துருக்கான்னு படிச்சு பாக்குறாங்க. ட்ரெயின்ல போறது பயமா இருக்கு. இப்ப நாங்க போயிட்டு வந்தோம். அந்த ட்ரெயின்ல என்னென்னத்தெல்லாம் வச்சு மோந்துட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. சும்மா பேப்பர்லயும், காகிதத்துல இதுல துணிகள்லயும் போட்டு மோந்துட்டு இருக்கானுங்க. நம்மளால வெளிய போயிட்டு வந்தா ஒரே கபராட் ஆகுது மனசு. பயமா இருக்கு. எதுவுமே புரியாம அவங்க பாட்டுக்கு சுத்துறவங்க சுத்திட்டு தான் இருக்காங்க. வாங்கி சாப்பிடுறவங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி குறும்புத்தனங்கள் புரிந்து இந்த உலகத்தையே அவங்க நாசமாக்க பாக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி உள்ளவங்கள நீங்க மன்னிச்சிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நமக்கு யாராவது டைரக்ட்டா ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். ஆனா இந்த மாதிரி சமுதாய சீர்கேடு பண்றவங்கள அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அவங்களுடைய தவறான செயல்களை நீங்க பொருட்படுத்தாதீர்கள். ஆனா அதிலிருந்து நீங்க விலகி இருங்கள். நன்னடத்தை யார் ஒருத்தங்க மேற்கொள்கின்றார்களோ திண்ணமாக அந்த நன்னடத்தை மேற்கொள்ளுபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். 14வது வசனம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தோம், இவ்வாறு நாம் வாக்குறுதி வாங்கியிருந்தோம். அவர்களும் கூட தங்களுக்கு நினைவூட்டப்பட்ட நல்ல உரைகளில் பெரும்பகுதியை மறந்துவிட்டார்கள். இறுதியில் நாம் அவர்களுக்கிடையே மறுமை நாள் வரை பகைமையையும் காழ்ப்புணர்ச்சியையும் விதைத்து விட்டோம். ஏன்னா ஈசா நபி சொன்னது எதுவுமே அவங்க செய்யல. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்கள நான் எங்க அருள்ல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அதனால அவங்க காழ்ப்புணர்ச்சி பகைமையிலேயே இப்ப மூழ்கி போயிருக்காங்க. மேலும் அவர்கள் உலகில் என்ன செய்து கொண்டு இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் காண்பித்து தருகின்ற ஒரு நேரமும் நிச்சயமாக வரத்தான் போகிறது மறுமையிலே. வேதம் வரப்பட்டவர்களே, நம்முடைய தூதர் உங்களிடம் வருகை தந்துள்ளார். இறை வேதத்தில் நீங்கள் மூடி மறைத்துக் கொண்டிருந்த பல விஷயங்களை தெளிவாக அவர் விளக்கி சொல்லுகின்றார். இன்னும் பல விஷயங்களை மன்னித்து விட்டு விடுகிறார். போயிட்டு போகுதுன்னு விட்டுடுறாரு. ஒண்ணுக்கும் குற்றம் பிடிச்சாங்கன்னு வைங்களேன், மனிதன் வாழவே முடியாது. இன்னும் அல்லாவிடமிருந்து பேர் ஒளிமிக்க சத்தியத்தை தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற இந்த திருமறை குர்ஆன் உங்கள் கைகளில் வந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவின் திருப்பொருத்தத்தை விரும்புபவர்களுக்கு அல்லாஹ் அதன் மூலம் சாந்திக்கான வழிகளை காண்பிக்கின்றான். நீங்க அல்லாஹ் கிட்ட பொருத்தத்தை விரும்புவீங்களா, உங்களுக்கு சாந்திக்கான வழி திறந்தே இருக்கு. அவன் தனது கட்டளையை கொண்டு இருள்களில் இருந்து உங்களை வெளியாக்கி ஒளியின் பக்கம் கொண்டு வருகின்றான். யார் ஒருத்தங்க விரும்புறாங்களோ அல்லாஹ் கிட்ட போகணும்னு அவங்களை இருள்ல இருந்து கிளப்பி வெளியே கொண்டு வரான் ஒளியில. இன்னும் அவர்களை நேர்வழியின் பக்கம் வழிகாட்டவும் செய்கின்றான். சின்னமாக மரியத்தின் குமாரர் மசீஹ் தான் அல்லாஹ் அப்படின்னு யார் ஒருத்தவங்க சொன்னாங்களோ நிச்சயமாக அவங்க காஃபிர்கள் தான். நபியே நீங்க சொல்லுங்க, மரியத்துடைய மகன் மசீஹையும் அவருடைய அன்னையையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்து விட நாடினால் அதை தடுக்க யாருக்கு துணிவு உண்டு? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் நீங்க கடவுள்னு சொன்னா அவங்களோட சேர்த்து உங்களையும் நான் அழிச்சிட முடியும். அப்படி அழிக்கும் போது யாரை தடுக்க முடியும்? வானங்கள் மற்றும் பூமி அவற்றுக்கு இடையே இருக்கும் அனைத்தின் மீதும் உள்ள அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான். அவன் நாடியவற்றை படைக்கிறான். மேலும் அவனது வலிமை அனைத்தையும் சூழ்ந்து நிற்கிறது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அவனுடைய வலிமை அனைத்தையும் சூழ்ந்து இருக்கிறது. நாங்கள் அல்லாவின் புதல்வர்கள், மேலும் அவனது அன்புக்குரியவர்கள். இது யார் சொல்றது? யூதர்கள். அவங்கள பார்த்து கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க, அப்படின்னா உங்களுடைய பாவ செயல்களுக்காக அல்லாஹ் ஏன் உங்களுக்கு தண்டனை அளிக்கிறான்? உங்களை குரங்காவும் மண்ணியாவும் கூட மாத்தி துரத்தினால, கடல்ல மூழ்க அடிச்சால, ஏன் அடிச்சான்? உண்மையில் அவன் படைத்த மற்ற மனிதர்களை போல் தான் நீங்களும் மனிதர்கள் தானே. அவன் தான் நாடுபவர்களை மன்னிக்கிறான், தான் நாடுபவர்களை தண்டிக்கிறான். பூமி வானங்கள் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்து பொருட்களும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனிடமே எல்லோரும் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. வேதம் வரப்பட்டவர்கள் தூதர்களின் வருகை தொடர் சிறிது காலம் வரை நின்று போயிருந்த சமயத்தில் எம்முடைய இந்த தூதர் உங்களிடம் வந்துள்ளார். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுனால கொஞ்ச நாள் கழிச்சுதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இறைநெறியின் தெளிவான அறிவுரை உங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கின்றார். எதற்காக கற்றுத்தரார்? ஏனென்றால் நல்ல செய்தி சொல்லக்கூடிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரும் எங்களிடம் வரவே இல்லையே என்று நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாமல் இருப்பதற்காக. இதோ பாருங்கள், இப்போது நன்றிக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுபவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரும் உங்கள்கிட்ட வந்துட்டாரு. மேலும் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். 20வது வசனம். மூசா தம் சமூகத்தாரிடம் கூறியதை நினைத்து பாருங்கள். என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். அவன் உங்களுடைய நபிமார்களை தோற்றுவித்தான். மூசா நபியுடைய சமுதாயத்துல நிறைய நபிமார்கள்,
உங்களை ஆட்சியாளர்களாக மாக்கினான். அதுலதான் வந்தவங்க நம்மளுடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூட. அவங்க எல்லாம் உலகத்துக்கே மன்னர்களாக இருந்தார்கள். உலக மக்களில் யாருக்கும் வழங்கப்படாதவற்றை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்கினான். என்னுடைய சமூகத்தாரே, உங்களுக்காகவே அல்லாஹ் விதித்து விட்ட தூய பூமியில் நுழைந்து விடுங்கள். இன்னும் புறங்காட்டி ஓடாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்புக்கு ஆளாவீர்கள். அதாவது இந்த பாலஸ்தீன பூமியில தான் நீங்க நுழைங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அவங்களுக்கு. ஆனா என்ன சொன்னாங்க? ஆஹா மூசாவே, அந்த பூமியில வலிமை வாய்ந்த ரொம்ப பெரிய பெரிய தாதாங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்க அதுல இருந்து வெளியே போவது வரைக்கும் நாங்க அங்க போகவே மாட்டோம். ஆனாலும் அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் நுழைய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. அப்படி நுழைய அஞ்சு கொண்டவர்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றிருந்த இருவர் வந்தனர். அவங்க சொன்னாங்க, வலிமை வாய்ந்தவர்களை பொருட்படுத்தாமல் வாயிலுள் நுழைந்து விடுங்கள். வாங்க, நபி தான் இருக்காருல்ல நம்ம கூட. அவங்க அந்த தாதாங்களை, அந்த வலிமையானவர்களை, அந்த பயில்வானங்களை பத்தி நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயில்வான்லாம் நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. நபி நம்ம கூட இருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி அப்படியே நீங்க வாசல்ல போய் நுழைஞ்சிருங்க. அப்படி மட்டும் நுழைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர்களாக திகழ்வீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாயின் அல்லாஹ்வையே முழுமையா சார்ந்து இருங்கள். நீங்க என்ன செய்யுங்க, இப்ப பாருங்களேன், ஒரு தாதா கிட்ட நம்ம பயந்து பயந்து போற வரைக்கும் தான் அவன் நம்மள பேசிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட நம்ம எதிர்த்து நின்னுட்டோம்னா அவனுக்கு இன்சல்ட் ஆயிடும். அவன் என்ன செய்யறதுன்னு விளங்காம அப்படியே வாயடிச்சு போயிடுவான் இல்லையா? அத அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? ஆஹாம்பா மூசாவே, அவங்க எல்லாம் அங்க இருக்கிற வரைக்கும் ஒரு காலமும் நாங்க அங்க போக மாட்டோம். வேணும்னா நீங்களும் உங்களுடைய அல்லாஹ் போய் போர் செய்யுங்க. நாங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு? யா அல்லாஹ், என்னையும் என் சகோதரன், அதாவது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், என்னையும் என்னுடைய சகோதரரையும் தவிர நிச்சயமாக யாரும் என்னுடைய அதிகாரத்தில் இல்லை. எனவே கீழ்ப்படியாத இந்த மக்களிலிருந்து எங்களை பிரித்து விடு அப்படின்னு துவா செய்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படி என்றால் 40 ஆண்டு காலம் அந்த நாடு அவர்களுக்கு தடுக்கப்பட்டதாகும். அவர்கள் அந்த பூமியில் அலைக்கழிந்து திரிவார்கள். கீழ்ப்படியாத அந்த மக்களுக்கு நீங்க துவா கூட செய்யக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அவங்களுக்காக அனுமதி அனு இது அனுதாபப்படக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபியே, இனி இவர்களுக்கு ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் இருவரும் குர்பானி கொடுத்த போது அவர்களில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் மற்றவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதற்கு முதலாம் அவர் கூறினார், இறை அச்சமுடையோரின் வழிபாடுகளை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றான். இதை இப்ப நேரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டான். அப்ப அந்த காலத்துல ஒரு இது இருந்துச்சு, பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, அல்லாஹ்வுடைய நெருப்பு வரும், அந்த குர்பானியை கரிச்சுக்கிட்டு போயிடும். அப்படி கரிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அது அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்? 2 பேத்தையுமே குர்பானி கொடுக்க சொல்றான். எப்ப எதுக்காக? அந்த சகோதரிய கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல. அப்ப அந்த சகோதரர்கள்ல ஒருத்தர் என்ன செஞ்சாரு? நல்ல ஆடா, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல கிடாவா கொண்டு வந்து வச்சு அவரு இதை யாரெல்லாம் நான் உனக்காக இதை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாரு. 2வது ஒருத்தர் சொல்றாரு, தன்னிட்ட இருந்த பயிருக்கு, அவர் விவசாயி, அந்த பயிரெல்லாம் வேண்டாம் வெறுப்பா கொண்டு வந்து வச்சு அவர் என்ன சொல்றாரு, இது என்னுடைய குர்பானி அல்லாவுக்காக. ஆனா அந்த கடா குட்டி அவங்க மனசுலயும் அவங்களுடைய உண்ணமும் நல்லா இருந்துச்சு. அவங்க உண்மையான அன்போட அல்லாஹ் கிட்ட அர்ப்பணிக்க வந்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. அல்லாஹ் அந்த குர்பானியை ஏத்துக்கிட்டான். ஆனா இந்த பயிரை கொண்டு வந்தாங்கல்ல, புல்லுக்கட்டை, அவங்கள ஏத்துக்கல. அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் இதை ஏத்துக்கிட்டேன், ஆட்டோட இதை ஏத்துக்கிட்டேன், அதனால அவருக்கு தான் அந்த பொண்ணு அப்படின்னு. ஆனா சின்னமாக இவர் என்ன சொல்றாரு? தம்பி ஹாபில் காபில், இவர் என்ன சொல்றாரு? ஆஹா, நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னவனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். இறை அச்சமுடையோரின் வழிபாடு தான் எல்லாம் ஏத்துக்கிறாங்க. பிள்ளா ஆடாங்கிறது பேச்சே கிடையாது. உள்ளத்துல என்ன செய்தி இருந்துச்சு? முத்தகீன் யாரு தக்வாவோட இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் கபூல் செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய நேரம் இதோடு முடிவடைகிறது. என்னுடைய வசனங்களும் இதோடு முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 15 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் நிறைய துவா செஞ்சிருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. இன்னும் என்னுடைய நோன்புகளையும் உங்களுடைய நோன்புகளையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அது அதிகமாக பகரமாக அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய நன்மை தரும் வேண்டி விரும்பி துவா செய்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாஸ்மீன். وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاك الله خيرا. Thank you.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நம்ம இன்னைக்கு ஃபஹீமுல் குர்ஆன்ல 5வது அத்தியாயம் 28வது வசனத்தை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு முன்னாடி பேசின சகோதரி நல்ல முறையில உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது 27வது வசனத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகள், அதாவது காபில் ஹாபில், அவங்களுடைய அந்த காணிக்கையை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுல எப்படி சொன்னாங்க, ஹாபில்ன்றவரு அல்லாஹ் மெய்யாகவே யார் இரையச்சம் உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்கிற காணிக்கை தான் ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதுக்கடுத்து 28வது வசனத்துல, அன்றியும் நீர் என்னை வெட்டுவதற்காக என்னளவில் உன் கையை நீட்டுவாயே, ஆனால் நான் உன்னை வெட்டுவதற்காக என்னளவில் உன்னளவில் நீட்ட மாட்டேன். ஏனெனில் நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன். அதாவது 2 சகோதரர்கள் இல்லையா, காபில்ன்றவர் தான் ஹாபில்ன்றவரை கொன்னறதுக்கு சொல்றாரு. அப்ப இந்த ஹாபில்ன்ற சகோதரர் சொல்றாரு, நீ என்கிட்ட வெட்டுறதுக்கு கையை உயர்த்திட்டு வெட்டுறதுக்கு வந்தா கூட நான் என் கையை உயர்த்திட்டு உன்கிட்ட வெட்ட மாட்டேன். ஏன்னா நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுறேன். சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு அல்லாவிடம் வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன். அப்போது நீ நரகவாசிகளில் ஒருவனாகி விடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது தன்னோட சகோதரர் தப்பு செஞ்சிடக் கூடாது அப்படின்றதுக்காக அல்லாஹ் பத்தின அச்சத்தையும், நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டுனா நீ நரகவாசியா போயிடுவ, என் பாவம் சேர்ந்து உனக்கு வந்துரும் அப்படின்னு அவர் எச்சரிக்கையும் பண்றாரு அவர் தன்னுடைய சகோதரருக்கு. ஆனா இருந்தும் அவருடைய சகோதரர் மனம் மாறவே கிடையாது. அதுதான் 30வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதன் பின்னரும் அவருடைய மனம் தன் சகோதரனை கொன்று விடுமாறே தூண்டிற்று. அவங்க மனசு கொன்னுறணும், ஏன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். சரிங்களா, அந்த 2 பொண்ணுங்களை இவங்க 2 பேத்து கூட பண்ணா ஒருத்தவங்க அழகா இருப்பாங்க, ஒருத்தவங்க அழகுல கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக இவரை கொன்னாதான் நடக்கும்ன்றனால அவர் மனசு கொல்லணும்ன்ற எண்ணமே அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஆகவே அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய சகோதரரை கொலை செய்து விட்டார். அதனால அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகவும் அந்த காபில்ன்ற சகோதரர் ஆயிட்டார். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், காபில்ன்றவர் தன்னுடைய ஹாபில் சகோதரர் கொன்னதுக்கு அப்புறம் அவருடைய அந்த உடல், அதாவது பிரேதத்தை அவர் எங்க மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். உடம்பு தூக்கிட்டு அலையறாரு, அவர் கொன்னுட்டாரு. கல்ல தலையில போட்டு நசுக்கி அவரை கொன்னுட்டு அவர் உடம்ப தூக்கிட்டு சுத்துறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. மறந்த இறந்து போன சகோதரனுடைய உடம்ப இப்ப யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் அவர் கண்ணு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காகத்தை அனுப்பி, அந்த காகமும் என்ன பண்ணுது, இன்னொரு காகத்து கூட சண்டை போட்டு ஒரு காகத்தை கொன்னுருது. அப்ப அந்த காக்கா தரையில மண்ணை தோண்டி இன்னும் அந்த செத்து போன காக்காவை தூக்கி மூடி வைக்குது, அதாவது புதைச்சு வைக்குது. அத பாக்குறாரு. இத பார்த்த உடனே அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்தோ இந்த காகத்திற்கு போல ஆவதற்கு கூட இயலாதவனாக ஆகிவிட்டேனே, அப்படி இருந்தால் என் சகோதரனுடைய பிரேதத்தை நானே மறைத்திருப்பேனே என்று கூறி கை சேதப்படக்கூடியவரா இருந்தாரு. அதாவது இந்த இல்மு கூட எனக்கு இல்ல, ஆனா என் சகோதரனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு அவர் கை சேதப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதன் காரணமாகவே, இந்த சம்பவத்தின் காரணமாகவே நிச்சயமாக எவர் ஒருவர் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றவரை யார் ஒருத்தவங்க கொலை செய்கின்றாரோ அந்த மனிதர்கள் யாவரும் கொலை செய்தவர், அவர் மனிதர்கள் யாவரையும் கொலை செய்தவர் போல் ஆவார். மேலும் எவர் ஒருவர் அந்த ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைத்தவரே போலாவார் என்று இஸ்ரவேலர் சந்ததியர்களுக்கு நாம் விதித்திருந்தோம். மேலும் நிச்சயமாக நம் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். இதன் பின்னரும் அவர்கள் பெரும்பாலானோர் பூமியில் வரம்பு மீறியவர்களாகவே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னும் 33வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அல்லாஹுடனும் அவரது தூதருடனும் போர் புரிந்து பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிபவர்களுக்கு தண்டனையாவது அவர்களை கொல்லப்படுதல் அல்லது சிறையில் அறையப்படுதல் அல்லது மாறு கால்கள் வாங்கப்படுதல் அல்லது நாடு கடத்துதல். இது அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் இழிவாகும், மறுமையில் அவர்களுக்கு மிக்க தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்னும் 34வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இன்னும் அவர்களின் மீது நீங்கள் அதிகாரம் செலுத்தும் முன்பே தங்களின் தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டவர்களை தவிர நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பவனும் கருணை உடையவனுமாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தப்பு செஞ்சுட்டு நீங்க பாவ மன்னிப்பு கேட்டு திருந்திக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள விட்டுறான். அது அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருக்கான், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்.
இன்னும் 35வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் பால் நெருங்குவதற்குரிய வழியை வணக்கங்களின் மூலம் தேடிக் கொள்ளுங்கள். அவனுடைய பாதையில் போர் புரியுங்கள். அப்போது நீங்கள் வெற்றி பெறலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு உபதேசத்தை பண்றான். அல்லாஹ்வின் பால் நெருங்குவதற்குரிய விஷயம், அதாவது வசீலா. அந்த வசீலாவுக்குரிய விஷயத்த நீங்க செய்யுங்க. இபாதத்துகள் மூலியமாக நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த வசீலான்ற பதவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம அதிக அதிகமா துஆ செய்யணும். அது நம்ம செய்ய வேண்டியது அதாவது சாதாரண ஒரு விஷயம் தான். பாங்கு சொல்லி அந்த பாங்குக்கு கூடவே அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வந்து பாங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாங்குக்குரிய துஆ சொல். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவா, அந்த துஆ இருக்கு. அந்த துஆ நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சிபாரிசு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியுங்கள், நீங்கள் வெற்றி பெறவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். 36ல அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் அவர்களிடம் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் இன்னும் அதனுடன் அது போன்றதும் இருந்து அவற்றை மறுமை நாளின் வேதனைக்கு பகரமாக அவர்கள் இழப்பீடாக கொடுத்தாலும் அவர்களிடம் அது ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது. என்னதான் நீங்க மறுமைக்கு போய் உங்க தண்டனைக்கு பகரமாக இந்த உலகமோ உலகத்துல இருக்க செல்வமோ எதை வேணா நீங்க கொடுங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏத்துக்க மாட்டான். அவர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய வேதனை தான் இருக்கு. இன்னும் அவர்கள் நரக நெருப்பை விட்டு வெளியேறிட நாடுவார்கள். ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேறுகின்றவர்களாகவே இல்லை. அவர்களுக்கு அவர்களுக்கு அங்கு நிலையான வேதனையும் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். 38ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், திருடனும் திருடியும் அவ்விருவரும் சம்பாதித்ததற்கு கூலியாக அல்லாவிடமிருந்து தண்டனையாக அவர்களின் கரங்களை துண்டித்து விடுங்கள். அல்லாஹ் மிகைத்தவனும் ஞானம் மிக்கவனுமாகவே இருக்கின்றார். அப்ப திருடுறவங்களுக்கு கைய துண்டிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காமிக்கிறான். அதுலயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா அவங்க திருடினாலுமே அந்த தண்டனை தான். அப்ப திருடுறதுன்றது இந்த மார்க்கத்துல ஒரு பெரிய குற்றம். அப்ப அவங்களுக்கு தண்டனைன்றது எப்படிப்பட்டதா இருக்கும்? கைய வெட்டணும். திருட்டுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இந்த தண்டனையா அத சொல்லி காட்டுறான். இன்னும் எவரேனும் நம் அநீதிக்கு பிறகு பாவ மன்னிப்பு தேடி தம்மை சீர்திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய பாவ மன்னிப்பு தேடுதலை ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் மன்னிப்பவனும் கருணையுடையவனுமாகவே இருக்கிறான். அதுக்கடுத்த 40வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு வானங்கள் மற்றும் பூமிகள் ஆட்சி சொந்தம் என்பதை நீங்கள் அறியவில்லையா? தான் நாடியவரை அவன் வேதனை செய்கின்றான். இன்னும் தான் நாடியவருக்கு மன்னிப்பும் அளிக்கின்றான். அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாகவே இருக்கின்றான். அதுக்கு 41ல அல்லாஹ் சொல்றான், யூதர்களை பற்றிய விஷயமா அது பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. பார்க்கலாம். நம்முடைய தூதரே, அவர்களது இதயங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருக்க தங்களது வாய்களால் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியோர் குறித்தும் இன்னும் யூதர்களை குறித்தும் யார் நிராகரிப்பின் பக்கம் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. அதாவது யூதர்களை என்ன சொன்னாலும் சரி கவலைப்படாதீங்க, நிராகரிப்பு இருந்தவங்களை பத்தியும் கவலைப்படாதீங்க, நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு வாயால மட்டும் சொல்றவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா அவர்கள் பொய்யானவற்றையே மிகவும் கேட்கிறார்கள். உம்மிடமிருந்து இதுவரை வராத மற்றொரு கூட்டத்தினருக்கு உன் பேச்சுகளை அறிவிப்பதற்காகவும் கேட்கிறார்கள். அதாவது உங்களுக்கு இறக்கப்படாத ரசூலுல்லாஹ்க்கு இறக்கப்படாத ஏதாவது ஒரு விஷயம், அதாவது அவங்களுக்கு சாதகமா ரசூலுல்லாஹ்வை சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏதாவது தண்டனை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாதகமா ஏதாவது தண்டனை, இந்த இந்த ஒரு தீர்ப்பு குடுங்க, அத குடுங்க அப்படின்ட்டு. அது அல்லாஹ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்காத ஒரு விஷயமாச்சே. அததான் அவங்க நாடுறாங்க. மேலும் அவர்கள் வேத வசனங்களை அவற்றுக்கு உரிய இடத்திலிருந்து மாற்றி, இன்னது உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது நீங்க எங்களுக்காக நீங்க இத சொன்னீங்கன்னா, அத வேணா நாங்க உங்க அப்பா வேணா உங்கள ஏத்துக்கிறோம். நீங்க சொல்றத நாங்க பின்பற்றோம் அப்படின்னு அந்த யூதருக்கு அந்த காஃபிருக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கொடுக்கப்படாவிட்டால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள். மேலும் அல்லாஹ் எவரை வழிகேட்டிலாக்க நாடுகின்றானோ அவருக்காக அல்லாஹ்விடமிருந்து எதையும் தடுக்க நீங்கள் ஒருபோதும் சக்தி பெற மாட்டீர்கள். இத்தகையோருடைய இதயங்கள் பரிசுத்தமாக்க அல்லாஹ் விரும்பவே இல்லை. இப்படிப்பட்ட காபிர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி அவங்களை தூய்மையாக்கி நீங்க சொர்க்கத்துல போடுங்க அல்லாஹ் அவங்கள நாடவே கிடையாது. அவங்க என்றென்றும் இந்த உலகத்திலயும் சரி அவங்களுக்கு இழிவுதான், நாளைக்கு மறுமையில போனாலும் அவங்களுக்கு கடுமையான வேதனையும் தான் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் அன்றியும் அவர்கள் பொய்யையே அதிகமாக கேட்பவர்கள், விளக்கப்பட்டதையே அதிகமாக உண்பவர்கள். பாருங்க அந்த காஃபிர்கள் அந்த யூதர்கள் எல்லாமே பொய்யை தான் அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. விளக்கப்பட்டது ஹராம் எதுன்னு தெரியுதோ அததான் அவங்க அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நபியே,
இப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா இவர்கிட்ட நீங்க நியாயமான முறையில தீர்ப்பு வழங்குங்க. இல்ல அப்படின்னா அவங்கள புறக்கணிச்சிடுங்க. அப்படி இவர்களை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அவர்களால செய்யவே முடியாது. ஆனால் நீங்கள் இவர்களிடையே தீர்ப்பளிக்க கூடியவதாக இருந்தீங்க அப்படின்னா நீதமான முறையிலே நீங்க தீர்ப்பளிங்க நபியே. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்றான். அதுக்கடுத்து 43ல சொல்றான், இன்னும் இவர்கள் உன்னுடைய தீர்ப்பை அளிப்பவர் இவர்கள் உம்மை தீர்ப்பளிப்பவர்களாக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏற்கனவே அவங்க காஃபிரு. ஏற்கனவே அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள வந்து ஏத்துக்கல. அவருடைய போதனை ஏத்துக்கல. அவருக்கு இறக்கப்படக்கூடிய விஷயத்தையும் ஏத்துக்கல. அப்படி இருக்கவங்க அவங்க எப்படி உங்கள போயிட்டு தீர்ப்பளிக்க கூடியவரா அவங்க ஏத்துப்பாங்க? இவர்களிடத்தில இவர்களிடத்திலோ தௌராத் வேதம் உள்ளது. அப்ப அப்படிப்பட்ட அந்த யூதர்கள்ட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வேதத்தை இறக்கி வச்சிருந்தான்? தௌராத் வேதம் இருக்கு. அதுல அல்லாஹ்வுடைய கட்டளையும் இருக்கு. இருந்தும் அந்த வேதத்தை அவங்க புறக்கணிச்சுட்டாங்க. அந்த வேதத்தை அவங்க நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். 44ல சொல்றான், நிச்சயமாக நாம் தான் தௌராத்தை இறக்கி வச்சோம். அந்த தௌராத் அவர்களுக்கு நேர் வழியாகவும், ஒரு ஒளியாகவும் இருந்துச்சு. இன்னும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நபிமார்களும், யூத வணக்கசாலிகளும், மேதைகளும் அல்லாஹ்வின் வேதத்தை பாதுகாக்க கட்டளையிடப்பட்டவர்கள் என்பதாலும், இன்னும் அதற்கு சாட்சியாளர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாலும், அதனைக் கொண்டே யூதர்கள் தீர்ப்பளித்து வந்தார்கள். அந்த தௌராத் என்ற வேதத்தை வச்சு தான் அவங்க தீர்ப்பளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனவே நம்பிக்கையாளர்களே, நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள். எனவே எனக்கே அஞ்சுங்கள். என்னுடைய வசனங்களை அற்ப கிரயத்துக்கு வித்துடாதீங்க. எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் நிராகரிப்பவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாரி சொல்லி காமிக்கிறான் மூமின்களுக்கு. இன்னும் அவர்களுக்கு நம்ம அந்த வேதத்தில், அதாவது அந்த தௌராத் என்ற வேதத்துல என்ன கட்டளை அல்லாஹ் தஆலா பிறப்பிச்சிருந்தான் அப்படின்னா, உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல் அப்படின்றதாகவும், காயங்களுக்கு சமமான ஒரு காயமாகவும் பழி வாங்கப்படும். அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது செய்றோமோ அதுக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா இருக்கணும். காயமா இருந்தாலும் கரெக்ட்டான காயம். அடிக்கிறதா இருந்தாலும் கரெக்ட்டான அடி. எல்லாமே சமமா இருக்கணும். அந்த மாரி நீங்க பழி தீர்த்துக்கலாம். அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வேதத்துல விதிச்சு வச்சிருந்தான். ஆனா அல்லாஹ் பின்னாடி என்ன தெரியுமா சொல்றான்? எனினும் ஒருவர் இதை பழி வாங்குவதை மன்னித்து தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நீ பழி வாங்குறதெல்லாம் விட்டுட்டு அத அப்படியே தர்மமா நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவத்துக்கு அது பரிகாரமா போயிடும். உங்களுக்கு நன்மையாக அது மாறிடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதாவது பழி வாங்குறத விட்டுருங்க. ஆனா பழி வாங்குறத அல்லாஹ் அதுல கடமையா தான் வச்சிருந்தான். வச்சுக்கங்க, செஞ்சுக்கலான்ட்டு தான் இருந்தான். ஆனா விட்டுறது சிறந்தது அப்படின்ட்டு இருந்தான். ஆனா எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வேதையின்படி தீர்ப்பளிக்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். இன்னும் 46ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்னும் முன் சென்ற தூதர்களான அவர்களுடைய அடிச்சுவடியிலேயே மரியமின் குமாரராகிய ஈசாவை அவருக்கு முன் இருந்த தௌராத்தை உண்மைப்படுத்துவராகவே நாம் இறக்கி வைத்தோம். அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லி காட்டுறான். தௌராத் என்ற வேதம் இருந்துச்சுங்களா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பும் பொழுது தௌராத்துடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வச்சான். அப்புறம் அவருக்கு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஜீல் அப்படின்ற ஒரு வேதத்தையும் குடுத்தான். அந்த இன்ஜீல் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? நேர்வழியா இருந்துச்சு. ஒளி கொடுக்கக்கூடியதா, ஒளியாகவும் இருந்துச்சு. அது தனக்கு முன் இருக்கும் தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் அந்த இன்ஜீல் வேதம் இருந்தது. அது இரையச்சம் உடையவர்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும், நல்ல ஒரு உபதேசமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னும் உண்மையான இன்ஜீல் உடையவர்கள், இன்ஜீல் வேதத்தை உதையக்கூடிய அந்த உண்மையான மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, அதில் அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு தீர்ப்பு வழங்கட்டும். அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் பாவிகள். தௌராத் வேதத்தை சொல்லி காமிச்சுட்டா, அவங்கலாம் எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து இன்ஜில் வேதத்தை சொல்றான். அந்த இன்ஜில் வேதத்தை ஃபாலோ பண்றவங்க அத வச்சே ஃபாலோ பண்ணுங்க. அத வச்சே பின்பற்றுங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த புத்தகத்த வச்சே நீங்க என்ன பண்ணுங்க, மக்களுக்கு தீர்ப்பும் வழங்குங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா உபதேசம் செய்றான். இதெல்லாம் பண்ணிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றான், நபியே முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை உன் மீது நாம் இறக்கி வைத்தோம். உண்மை கொண்டுள்ள இந்த வேதம். அது இந்த அல் குர்ஆன். இந்த குர்ஆனுல் கரீம உண்மையான ஒரு ஹக்கான ஒரு வேதமா உங்க மீது நாங்க இறக்கி வச்சோம். இது தனக்கு முன்னிருந்த ஒவ்வொரு வேதத்தை மெய்ப்பிக்கக்கூடியதாகவும், அதை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது. முன்னாடி இறங்குன தௌராத்து, இன்ஜீலு, அதே மாரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இறங்குன ஜபூர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறங்குன சுஹூஃப், இந்த மாரி எல்லா வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருந்துச்சு, பாதுகாக்கக்கூடியதாகவும் இந்த குர்ஆன் இருக்கு. எனவே அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதத்தை கொண்டு அவர்களுடைய
எல்லா நபிமாருக்கும் சொல்லிட்டே வந்தானோ அதே மாதிரி நபிகளாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். உமக்கு வந்த இந்த உண்மையை புறக்கணித்து விட்டு அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அந்த காபிர்கள் சொல்ற மாதிரி, யூதர்கள் சொல்ற மாதிரி, கிறிஸ்தவர்கள் செஞ்சிட மாதிரி நீ வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி மனோ இச்சையை பின்பற்றிட்டு நீங்க போகாதீங்க நபியே. உங்களில் ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் மார்க்கத்தையும் வழிமுறையும் நாம் ஏற்படுத்தியுள்ளோம். அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தவராக ஆக்கி இருக்கலாம். ஆனால் அவன் உங்களுக்கு கொடுத்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்திருக்கின்றான். எல்லாம் சேர்ந்து ஒரே கோமா கூட ஆக்கி வச்சிருக்கானா நம்மள சோதிக்கிறதுக்காக, நம்மளுக்கு ஒரு சோதனை கொடுத்து நம்ம அந்த சோதனையில பொறுமை காத்து அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அல்லாஹ் இந்த மாதிரி பல நபிமார்கள் மூலியமாவும் பல கூட்டத்தாரனும் அல்லாஹ் நம்மள ஆக்கி வச்சிருக்கான். எனவே நன்மையானவற்றின் பால் முந்திக் கொள்ளுங்கள். அப்ப நல்ல விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்துருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னும் நீங்கள் யாவரும் அல்லாஹ்வின் பக்கமே மீள வேண்டியிருக்கிறது. எதில் மாறுபட்டு கொண்டிருந்தீர்களோ அதன் உண்மையினை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். இன்னும் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு அவர்களிடையில் தீர்ப்பு செய்வீராக. அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் உன் மீது இறக்கி வைத்ததில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக. உன் தீர்ப்பை அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் சில பாவங்களின் காரணமாக அவர்களை பிடித்த நிச்சயமாக அல்லாஹ் நாடுகிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலானோர் பாவிகளாகவே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் 50வது வசனத்துல அறியாமை காலத்து தீர்ப்பையா அவர்கள் தேடுகின்றார்கள். உறுதியான நம்பிக்கையுள்ள மக்களுக்கு அல்லாஹ்வை விட தீர்ப்பு வழங்கியதில் அழகானவன் யார்? அதாவது இந்த 49 50வது வசனமும் நம்மளுக்கு வந்து இப்னு கசீர்ல பார்க்கும்போது என்னன்னா, யூதர்கள் வந்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வச்சுக்கீங்களேன், அதுக்குரிய தீர்ப்பு வழங்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. நாங்க சொல்றத நீங்க தீர்ப்பா சொல்லுங்க. புரியுதுங்களா? அந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள்லாம் வந்து காஃபிர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்ட்ட நாங்க எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனை தீர்வு நாங்க சொல்றோம். அது நீங்க சொல்றதா சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் அறியாமை காலத்துல இருந்துச்சு. ஒருத்தவங்கள பின்பற்றிட்டு போற மாதிரி, ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்றது, பார்ஷியாலிட்டி அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரிலாம் அறியாமை காலத்து மக்கள் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி தீர்ப்பு வழங்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயத்த நான் பண்ண மாட்டேன். அதுதான் இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிட்டே வரான். அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க தீர்ப்பு வழங்காதீங்க, மனோ இச்சைய பின்பற்றாதீங்க, தீர்ப்பு வழங்குறதுல அல்லாஹ் மிக மேலானவன் இல்லையா? அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்து 51வது வசனத்துல நம்பிக்கையாளர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு விரோதம் செய்வதில் அவர்கள் தம்மில் சிலரை பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். உங்களில் எவரேனும் அவர்களை பாதுகாவலர்களாக ஆக்கினால் நிச்சயமாக அவரும் அவர்களை சார்ந்தவர்கள் தான். நிச்சயமா அல்லாஹ் அநியாயக்கார மக்களுக்கு நேர்வழி செலுத்த மாட்டான். இது எந்த வசனத்தை பத்தி சொல்லுது அப்படின்னா, உஹது போர்ல நிறைய முஸ்லிம்களுக்கு தோல்விகள் வந்துருச்சு இல்லையா? அப்ப வந்து சில பேர், அதாவது தோல்வி வந்ததுனால அங்க இருந்த முஸ்லிம்கள்ல சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம முஸ்லிம்கள் இப்ப தோந்து போயிட்டோம். காஃபிர்கள் எல்லாம் வெற்றி பெற்றுட்டாங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்றது? அட எந்த ஊர்ல வந்து என்னுடைய இந்த கிறிஸ்துவ நண்பன் இருக்கான். அவன் கூட போயிட்டு நான் சேர்ந்துக்கிட்டா என்ன வந்து காப்பாத்திக்கலாம். இந்த இந்த இடத்துல வந்து என்னுடைய இந்த காஃபிர் நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவன் கிட்ட போயிட்டேன்னா நான் என்ன பாதுகாத்துக்கலாம். ஏன்னா முஸ்லிம்கள் தோந்து போய் அவங்க எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, பலகீனமாயிட்டாங்க. அதனால முஸ்லிம்கள்ல ஈமான்ல பலகீனமான இருந்த சில மனிதர்கள் இப்படி இப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை கொண்ட மக்களை யூதர்களும் கிறிஸ்தவர்களையும் உங்களை பாதுகாவலர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இன்னும் அல்லாஹ் அந்த தொடர்ந்து சொல்லும்போது சொல்றான், எனவே நபியே, எவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்கள்தான் அவர்களிடம் விரைந்து செல்வதை நீங்கள் காண்பீர்கள். யாருடைய ஈமான் கம்சோரியா இருக்குதோ அவங்கதான் காஃபிர்ட்ட ஃப்ரெண்டா வச்சுக்கலாம், கிறிஸ்தவர்ட்ட ஃப்ரெண்டா வச்சுக்கலாம், யூதனை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம முஸ்லிம் தோந்து போயிட்டோம் இல்லையா? அப்ப காஃபிர் நம்மள வந்து அடிக்கிறதுக்கோ இல்ல நம்மள வந்து துன்புறுத்துறதுக்கு வந்துட்டா நம்மள பாதுகாத்துக்கணும் இல்லையா? அதுக்காக யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ இல்ல ஈமான்ல வந்து அவங்க வந்து பலகீனமா இருக்கிறாங்களோ அவங்கதான் போவாங்க. அவர்களை பகைத்துக் கொண்டால் எங்களுக்கு ஏதாவது துன்பச் சூழல் ஏற்படுமோ என்று அவங்க அஞ்சுறாங்க. காபிர பகைச்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, எங்களை ஏதாவது அடிப்பாங்களோ, துன்புறுத்துவாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் தான் நாடியபடி தன்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியையோ அல்லது ஏதாவது ஒரு நற்காரியத்தையோ கொடுத்து விடலாம். அல்லாஹ் நாடுனா உங்களுக்கு வெற்றி இல்லைன்னா நற்காரியத்தை ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கலாம். அப்போது அவர்கள் தங்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதை பற்றி சேதமடைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த நேரத்துல எப்படி உலக போர்ல அவங்களுக்கு தோல்வியை அவங்களுக்கு கொடுத்தா கூட
அடுத்து வந்த ஹந்தக் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வந்து வெற்றி கொடுத்தான் பார்த்தீங்களா? அப்ப அவங்க கை சேதப்படலாம். ஆமா இல்ல நம்ம அன்னைக்கே முஸ்லிம் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு அவங்க கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமைய அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்த சொல்லி காமிக்கிறான். 53ல அல்லாஹ் சொல்றான், மறுமையில் இவர்களை சுட்டி காண்பித்து, நிச்சயமாக நாங்களும் உங்களுடன் இருப்பதாக அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள்தாமா என்று நம்பிக்கையாளர்கள் கூறுவார்கள். இவருடைய செயல்கள் எல்லாம் அழிந்து விட்டன. இன்னும் இவர்கள் நஷ்டவாளிகளாகவே ஆகிவிட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 54ல சொல்றான், ஈமான் கொண்ட மக்களே, உங்களில் எவரேனும் தம் மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. இப்ப நீங்க அப்படி மாறி போறீங்களா? காஃபிர் நண்பரா எடுத்துக்கிறீங்களா? போயிட்டு போங்க. அல்லாஹ்வுக்கோ, இல்ல இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அப்போது அல்லாஹ் வேறொரு கூட்டத்தை கொண்டு வருவான். நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா, வேற ஒரு கூட்டத்த அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்களை அல்லாஹ் நேசிப்பான். அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அவர்கள் நம்பிக்கையாளர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாகவும், நிராகரிப்பாளர்கள் மீது கண்டிப்பானவர்களாகவும் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்த அல்லாஹ் திரும்ப கூட ஏற்படுத்துறதுக்கு அல்லாஹ் அதாவது சக்தி உடையவர். அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் போர் செய்வார்கள். நிந்தனை செய்பவர்களின் நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள். யாராவது அவங்களுக்கு வந்து துன்புறுத்துறாங்க, அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னா, அந்த கொடுமைக்கெல்லாம் அவங்கலாம் சளைக்கவே மாட்டாங்க. இது அல்லாஹ்வின் அருளாகும். இது அவர்கள் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றார். அல்லாஹ் மிகவும் விசாலமானவனாகவும், எல்லாம் நன்கறிந்தவனாகவே இருக்கின்றார். நிச்சயமாக உங்களுடைய உற்ற நண்பன் எல்லாம் யார் தெரியுமா? நம்ம உலகத்துல நம்மளுக்கு நண்பன் வேணும், ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நண்பன் யார் தெரியுமா? அல்லாஹ்வும், அல்லாஹ்வுடைய தூதரும், இன்னும் நம்பிக்கை கொண்டவர்கள் தான். யார் அல்லாஹ்வ முழுசா ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்கள். இந்த 3 பேர் தான் உங்களுடைய உற்ற தோழர்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அந்த உற்ற தோழர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் கட்டளைக்கு பணிந்தவர்களாக இருக்கும் நிலையில் தொழுகையை கடைப்பிடித்து ஜக்காத்தும் கொடுத்து வருவார்கள். அன்று அவர்கள் அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் நம்பிக்கை கொண்டோரையும் யார் நேசர்களாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, அப்பொழுது அவர்கள்தான் அல்லாஹ்வின் கூட்டத்தினர். நிச்சயமா அல்லாஹ்வின் கூட்டத்தினர்களாகிய அவர்கள்தான் வெற்றியாளர்கள். சுப்ஹானல்லாஹ். ஹிஸ்புல்லாஹ் அதாவது அல்லாஹ்வுடைய கூட்டத்தார். அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள். அவங்க கூட்டத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ்வோட சேர்ந்து இருக்கிறவங்க, ரசூலோட சேர்ந்து இருக்கிறவங்க, மூமினோட சேர்ந்து இருக்கிறவங்க. அவங்கள உற்ற நண்பர்களா ஆக்கிக் கொண்டவர்கள் தான் நாளைக்கு மறுமையில வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டவர்களிலிருந்தே உங்கள் மார்க்கத்தை பரிகாசமாகவும், விளையாட்டாகவும் ஆக்கிக் கொண்டவர்களையும், நிராகரிப்பவர்களையும் நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களா இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் தொழுகைக்கு அழைத்தால், அதனை அவர்கள் பரிகாசமாகவும், விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் அறிவில்லாத கூட்டத்தினர்கள் என்பதால் தான். சுப்ஹானல்லாஹ். இந்த சம்பவத்துக்குள்ளயும் நம்ம வந்து இப்னு கசீர்ல பார்த்தோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்கா வெற்றி கொண்டுட்டு காபத்துல்லாஹ்க்கு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள வந்து பாங்கு சொல்றதுக்காக அழைக்கிறாங்க. அவரும் பாங்கு சொல்றாரு. பின்னாடி இருந்த 2 காஃபிர்கள்ல இருந்த 2 பேரும் அது கூட வந்து அபூ சுஃப்யான் அவரும் இருக்கிறாரு. அப்ப அந்த காஃபிர்கள்லாம் சொல்றாங்க, "அப்பா இந்த விஷயத்த கேட்க" அதாவது பாங்குடைய சத்தம். அந்த பாங்குடைய அந்த வார்த்தைகள் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் அந்த வார்த்தைய கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அவன் இந்த வார்த்தைய கேட்கறதுக்கு எங்க அப்பா, பாட்டெல்லாம் உயிரோட இல்ல." அப்படின்ற மாரி ஒரு மாரி பகைக்கிற மாரி, எள்ளி நகையாடுற மாரி, அதாவது ஏளனமா சிரிச்சு கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாரி ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் ஆமா, ஆமா இவங்களோட வார்த்தை இந்த இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு நகையாடிட்டு இருக்காங்க. அப்ப அபூ சுஃபியான் சொல்றாரு. அபூ சுஃபியான் சொல்றாரு, "நீங்க சொல்ற மாரிலாம் நான்லாம் சொல்லவே மாட்டேன். நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா, இந்த மக்கால இருக்கிற அந்த கல்லு, மண்ணுலாம் கூட எனக்கு எதிரா சாட்சி சொல்லிடும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு அபூ சுஃபியான் அமைதியா இருந்துட்டாரு. இந்த சம்பவத்த நடக்கும்பொழுது நபிகளார் பக்கத்துல இல்லவே இல்ல. இவங்கெல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில நின்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நபிகளார் கிட்ட வந்து அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, "நீங்கலாம் இத பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியும்." ஏன்னா அல்லாஹ் அறிவிச்சு குடுத்துருக்கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய அந்த தொழுகைக்கு அழைக்கக்கூடிய அந்த பாங்க கேட்டு தான் அவங்க பரிகாசிக்கிறாங்க. அத வச்சு தான் அவங்க வந்து கேலி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "நீங்க இங்க பேசுனது எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்ட்டு. உடனே அவங்களுக்கு புரிய வந்துருச்சு. அந்த காஃபிர்களுக்கும், அபூ சுஃபியான் அவருக்கும் புரிய வந்துருச்சு. அப்போ இவரு அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான். ஏன்னா நம்ப இங்க எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தது, அங்க ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஷஹாதத் சொல்லி ரசூலுல்லாஹ்வ அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு ஏத்துக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு ஒரு மூஜிசா நடக்குது பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்து 59ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். வேதமுடைய மக்களே,
அல்லாவின் மீதும் எங்கள் மீதும் இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் எங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்டவை மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்பதை தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் எங்களை பழிக்கவில்லை. நிச்சயமாக உங்களில் பெரும்பாலானோர் பாவிகளாகவே இருக்கின்றார்கள் என்று நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லிடுங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் 60வது வசனம் சொல்லி காமிக்கிறான். அவர்களிடமிருந்து இதைவிட கெட்ட பிரதிபலனை அடைந்தவர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இப்படிலாம் இருக்காங்கல்ல, யாரு அல்லாஹ்வை நம்பாமல, யாரு வந்து பரிகசிச்சுக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு நரகத்துக்குரியவர்களா இருக்காங்க பாத்தீங்களா? அவர்களை விட இன்னும் கேவலமான ஒரு சம்பவம் மக்கள்லாம் இருந்திருக்கிறாங்கப்பா. அவங்கள பத்தி நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் எவர்களை சபித்து இன்னும் அவர்கள் மீது கோபமும் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானோ அவர்களும் ஷைத்தான் வணங்கியவர்களும் தான். அவர்கள்தான் தீய இடத்திற்குரியவர்கள், நேரான வழியிலிருந்து தவறியவர்கள் என்று நபியே அவர்கள்ட்ட சொல்லிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அல்லாஹ் வந்து ஒரு கூட்ட மக்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றிட்டான். இஸ்ரவேலர்கள் கூட்டத்திலிருந்து ஒரு மக்கள் தான். அதாவது நன்மை ஏவி தீமையை தடுக்காதனால அந்த சனிக்கிழமை வரம்பு மீறியவர்கள். இந்த குரூப்ல இருக்கிற அதாவது இந்த கேட்டுட்டு இருக்க பெரும்பாலான சகோதரர்களுக்கு இந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன். அததான் இங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க. உலகத்திலேயே அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி உருமாற்றம் செஞ்சுட்டான். மனிதர்கள் தான் அவங்க. ஆனா அல்லாஹ் இந்த மாதிரி அவங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கி ஒரு வேதனை கொடுத்தான். இப்படிப்பட்ட மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? தீயவர்களா இருந்தாங்க. தீய வழியை தேடிக்கிட்டாங்க. நேரான வழி அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி வேதனையும் அவங்களுக்கு வந்து கடுமையான வேதனை இருந்துச்சு அப்படின்னு நபியே நீ அந்த மக்கள்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 60ல அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாக கொண்ட மக்களே, உங்கள் மீது உங்களிடம் இவர்கள் வந்தால் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் நிராகரிப்போட தான் வராங்க. அவங்க எல்லாம் இப்படி முனாஃபிக்குங்க. சொல்லுவாங்க சும்மா வாயளவுக்கு. ஆனா அவங்க ஆட்டோமேட்டிக் உள்ளத்தளவுல அவங்க வந்து ஈமான் கொள்ளல. புரியுதுங்களா? அவர்கள் நிராகரிப்புடன் வந்தவர்கள். இன்னும் அதனுடைய வெளியேறியும் விட்டார்கள். அவர்கள் மறைத்து வைத்திருப்பவற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கு அறிகின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அடுத்து அவர்களில் பெரும்பாலானோர் பாவத்திலும் வரம்பு மீறுவதிலும் விலக்கப்பட்டவற்றிலும் அதாவது விலக்கப்பட்டவற்றை உண்பதிலும் விரைந்து செல்வதை நபியே நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் செய்து கொண்டிருப்பது மிகவும் கெட்டது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் பாவமானதை கூறுவதிலிருந்தும் விலக்கப்பட்டதை உண்பதிலிருந்தும் வணக்கசாலிகளும் அவருடைய மேதைகளும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? இவர்கள் செய்து கொண்டிருப்பதை மிகவும் கெட்டது. அதாவது அந்த வரம்பு மீறியவர்கள். அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி பாவம் வந்துச்சு அப்படின்னா, அவங்க ஹராமான செயல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹராமான காரியத்துல ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. ஹராமான சாப்பாட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த மேதாவிகள், அறிஞர்கள் அவங்கள தடுத்திருக்கணுமா இல்லையா? அதாவது நன்மை ஏவி தீமையை தடுத்திருக்கணும். அப்படி அவங்க தடுக்காததுனாலதான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வந்துடுச்சு அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுறான். அப்ப நமக்கும் இது ஒரு எச்சரிக்கை. நன்மை ஏவி தீமையை தடுக்கல அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட வந்து ஒரு பிடிப்பு ஒண்ணு நமக்கு இருக்கு. 64ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அல்லாவின் கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கை என்னைக்குமே விரிச்சு வச்சிருக்கான். கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். இவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஞ்சன். அல்லாஹ் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டான் அப்படின்னத இன்டைரக்ட்டா மறைமுகமா அவங்க வந்து சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா, இவ்வாறு கூறியதன் காரணமாக அவங்க சபிக்கப்பட்டாங்க. அதாவது அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. ஆனா மாறாக யாருடைய கை கட்டணும் அவங்களுடைய கைதான். அவங்க தான் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் அடுத்தவங்களுக்கு குடுக்கணும், உதவணுன்ற எண்ணம் அந்த யூதர்களுக்கு எள்ளளவும் கிடையாது. ஆனா அவங்க சொல்றாங்கக்கே அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குது அப்படின்ட்டு. இதன் காரணமா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிட்டான்? அவங்கள சபிச்சுட்டான். அவர்கள் இரு கைகளா அ அல்லாஹ்வின் இரு கைகளோ விரிக்கப்பட்டிருக்கின்றன. தான் நாடியவர்களுக்கு தன் அருட்கொடைகளை கொடுக்கின்றான். உன் மீது உன் இறைவன் இறக்கப்பட்ட வேதமாகியது அவர்கள் அநேகரில் வரம்பு மீறுதலையும் நிராகரிப்பையும் நிச்சயமாக அதிகப்படுத்தி இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய பகைமையும் வெறுப்பையும் மறுமை நாள் வரை நாம் போட்டுவிட்டோம். சுப்ஹானல்லாஹ். அவங்க வந்து என்னைக்குமே ஈடேற்றம் பெற முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள சபிச்சுட்டான், மாத்திட்டான். பகைமை ஈடேற்றம் புரிய முடியாத அளவுக்கு அவங்கள ஆக்கிட்டான். அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அதனை அல்லாஹ் அணைத்து விடுகின்றான். அதாவது மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி மக்களை ஏதாவது தப்பான வழியில நாடணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? அணைக்கிறான். அவங்கள சாலிஹான மனுஷனை அனுப்பி மக்களை நேர்வழிப்படுத்துறான். அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே திரிகின்றவர்கள். அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான்.
வேதமுடையவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சினால் நிச்சயமாக நாம் அவருடைய பாவங்களை அவர்களை விட்டு போக்கி அவர்களை நிலையான இன்பங்கள் மிகுந்த சுவனத்தில் நுழையச் செய்வோம். இன்னும் அவர்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் தன் இறைவனிடமிருந்து தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நிலைநாட்டி இருந்தால் அவர்கள் மேலே வானத்திலிருந்தும் தன் கால்களுக்கு அடியில் பூமியில் இருந்தும் உணவுகளை புசித்திருப்பார்கள். அவர்கள் சிலர் தாம் நேர்வழியுள்ள சமுதாயத்தினராய் இருக்கின்றனர். இன்னும் அவர்களில் பெரும்பாலானோர் செய்யும் காரியங்கள் மிக கெட்டது. இன்கேஸ் அவங்க தௌராத்தை இஞ்சில எல்லாத்தையும் அவங்க கரெக்டான முறையில பாதுகாத்து வந்துட்டு இருந்தா அல்லாஹ் அவங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வாரி வழங்கி இருந்திருப்பான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமுகள் தவறு செஞ்சுட்டு வெளியில வந்தாருந்தும் கூட அவர்கள் நிறைய தவறு செஞ்சாங்க, நிறைய மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய மன்னிப்பு கொடுத்தான். அவங்க உணவுக்காக கேட்கும்போது சொர்க்கத்தினுடைய உணவு கொடுத்தான். ஆடை கேட்கும்போது அவங்களுடைய ஆடை அப்படியே அவங்க கழட்டணும்னு அவசியமே கிடையாது. அவங்க வளர வளர அவங்க ஆடையும் சேர்ந்து வளர்ந்துகிட்டே வரும். கிழிஞ்சு போகாத ஆடை, அழுக்காகாத ஆடை, அந்த மாதிரிலாம் ஆடை கொடுத்தான். வெயிலா இருக்குன்னு சொல்ல உடனே சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த மேகத்தை கொண்டு அந்த நிழலாட செஞ்சு வச்சான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்தான் பாத்தீங்களா? அததான் இங்க அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவங்க மட்டும் அந்த தௌராத் இஞ்சில கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா வானத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு உணவு கிடைச்சிருக்கும். காலுக்கு கீழே பூமியிலிருந்து அவங்களுக்கு உணவுகள் கிடைச்சிருக்கும். ரிஸ்க் ஒரு மனுஷனுக்கு முதல் தேவையே ரிஸ்க் தான். உடுத்துறதுக்கு உடை அந்த இதெல்லாம் விட ரிஸ்க், அதாவது அத்தியாவசிய தேவையில உணவுன்றது முதலிடம் ஆகிக்குது. அப்ப அந்த உணவு அல்லாஹ் அவ்வளவு நாட்டி இருந்திருப்பான், அவ்வளவு ரிஸ்க் கொடுத்து இருந்திருப்பேன். ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? பெரும்பாலானவங்க அநியாயம் செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. சில பேர் வேணா ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். தூதரே, உம் இறைவனிடமிருந்து உம் மீது இறக்கப்பட்டதை மக்களுக்கு எடுத்து கூறிவிடும். அது மட்டும் இல்லாமல இவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீங்கள் நிறைவேற்றியவராக ஆக மாட்டீர்கள். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க இல்லையா? என்கிட்ட இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் அடுத்தவங்களுக்கு எத்தி வச்சிருங்க. இப்ப அல்லாஹ் அததான் சொல்றான். உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு இல்லையா? அந்த ஒரு விஷயத்த நீங்க மக்களுக்கு எத்தி வையுங்க. அப்படி நீங்க எத்தி வைக்கலாம் அதை முழுமையா செஞ்ச ஒரு மனிதரா நீங்க ஆக மாட்டீங்க. அல்லாஹ் உம்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுவான். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் கூட்டத்தாரை நேர் வழியில் செலுத்தவே மாட்டான். வேதமுடைய மக்களே, நீங்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் நீங்கள் நிலைநாட்டும் வரையில் நீங்கள் எதிலும் சேர்ந்தவராகவே இல்லை என்று 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 கூறும். மேலும் இறைவனால் மீது இறக்கப்பட்ட வேதமானது அவர்களில் பெரும்பாலானோருக்கு வரம்பு மீறுதலையும் நிராகரிப்பையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகின்றது. ஆகவே நிராகரிக்கும் கூட்டத்தாருக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, இன்னும் நம்பிக்கை கொண்ட மக்கள் யூதர்கள், சாபியீன்கள் மற்றும் கிறிஸ்தவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்ட நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எந்தவித ஒரு பயமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள், அச்சப்படவும் மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்பிக்கை கொண்ட மகள் யூதர்களே சில நல்லவர்கள் இருக்காங்க. சாபியீன்களே சில நல்லவர்கள் இருக்காங்க. கிறிஸ்தவர்களே நல்லவர்கள் இருக்காங்க. அல்லாஹ்வின் மீதும் மறுமை மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஈடேற்றத்தை கொடுக்கிறான். இன்னும் 70 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக இஸ்ராயேல்களின் சந்ததியிடம் உறுதிமொழி நாம் வாங்கினோம். அவர்களிடம் தூதர்களையும் நாம் அனுப்பி வைத்தோம். எனினும் அவர்கள் மனம் விரும்பாதவற்றை கட்டளைகளை தாம் தூதர் அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் தூதர்களில் ஒரு பிரிவினரை பொய்ப்பித்தும் இன்னொரு பிரிவினை கொலை செய்தும் வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். பார்ஷியாலிட்டி. அதாவது தூதர்கள்ட்ட அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்துச்சு அவங்கள பின்பற்றிட்டு போறதும், ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க அவங்கள பின்பற்றாமல அவங்க கொலை செய்யறதையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஈமான் கொள்ற விஷயத்த நேரத்துல வேணும். அனைத்து தூதர்கள்ட்டையும் ஈமான், எல்லா தூதர்களும் சரி நிகரானவர்கள். யாருக்கிட்டையும் பாகுபாடு நம்ம காட்டக்கூடாது. ஆனா அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அந்த மாதிரி பாகுபாடு காட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. இதனால் தங்களுக்கு எவ்விதமான வேதனையும் ஏற்படாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. தூதரை கொண்டுட்டா எந்த ஒரு வேதனையும் வராதுன்னு நினைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது எப்படி நடக்கும்? ஆனா அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே அவர்கள் உண்மை உணர முடியாத குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆக்கிவிட்டார்கள். பின்னர் அல்லாஹ் அவர்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் குருடர்களாகவும் செவிடர்களாகவே ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக மரியமுடைய மகன் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் என்று கூறியவர்கள் திட்டமாக நிராகரித்து விட்டனர். அவங்க இன்னும் அந்த யூதர்கள் அடுத்து கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ் தான். அவர்தான் அல்லாஹ். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பின்னாடி அல்லாஹ் சொல்லிட்டு வரான் கேட்கலாம். சோ அப்ப அவங்க வந்து இந்த மாரி சொன்னவங்க எப்படிப்பட்டவங்களா ஆயிட்டாங்க? காஃபிர் ஆயிட்டாங்க. நிராகரிக்கிறவங்களா ஆயிட்டாங்க. அவர் அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது. அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த ஒரு தூதர் அவரு. புரியுதுங்களா? ஆனால் மசீஹ் அவர் கூறுறாரு. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, இஸ்ராயேலின் சந்ததியினரே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று. எனவே எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனபதியை நிச்சயமாக தடுத்து விட்டான். மேலும் அவன் ஒதுங்குவிடம் நரகமே ஆகும். அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரிபவர் யாருமே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயத்த சரியான முறையில் கேட்கிறாங்க. ஆனா ஆனா பின்வந்த மக்கள் என்ன பண்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்றும் அல்லாஹ் என்றும் அவங்க வந்து பின்னாடி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமா அல்லாஹ் மூவரில் மூன்றாமவன் என்று கூறியவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாகவே ஆக்கிட்டாங்க. அவங்களும் காப்பீர்கள் தான். யார் யாரெல்லாம் காப்பீர், யார் யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டவங்க அப்படின்னு எல்லாம் பட்டியலிட்டு போட்டுட்டு வந்துகிட்டு இருக்கான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மகன் அல்லாஹ்ன்னு சொன்னவங்களும் மூவரில் மூன்றாமவன் அல்லாஹ். அதாவது 3 கடவுள் கொள்கை அவங்களுக்கு. 3 கடவுள் கொள்கையில எப்படி வருவாங்க? அல்லாஹ், அதே மாரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க 3 கடவுள் கொள்கை. இந்த 3 கடவுள் கொள்கையில அல்லாஹ் 3வது ஆளா ஒருத்தரு, பரமபிதா அப்படின்னுவாங்க. அந்த மாரிலாம் சொல்லி காட்டுவாங்க. அவங்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? அவங்களும் நிராகரிப்பவர்கள். அவங்களும் காஃபிர்கள் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரே இறைவனை தவிர வேறு கடவுள் இல்லை. அவர்கள் சொல்வதை விட்டும் அவர்கள் விலகவில்லையே ஆனால் நிச்சயமாக அவர்களில் நிராகரித்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை கட்டாயம் வந்தடையும். சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் வந்து 3 கடவுள் கொள்கையில் அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ் வணங்க தகுந்த ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு இறைவன்னா அது அல்லாஹ் மட்டும்தான். இதை விட்டு அவங்க விலகிட்டாங்கன்னா ஓகே. இதை விட்டு அவங்க விலகாமல அதுலயே அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனை இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறான். இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? அல்லாஹ் மிகவும் மன்னிக்க உடையவனாகவும் கிருபை உடையவனுமாகவே இருக்கின்றான். அதுக்கடுத்து 75ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மரியமுடைய மகன் குமாரர் ஈசா தூதரே இன்றி வேறில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான் பார்த்தீங்களா? அப்போ இல்லா ரசூல். அதாவது ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை. இப்ப அல்லாஹ் வந்து தூதரா தான் ஆக்கி வச்சிருக்கார். இவருக்கு முன்னரும் தூதர்கள் பலர் திட்டமாக சென்று விட்டனர். இவருடைய தாயார் மிக்க உண்மையானவர். கற்புக்கரசி. அவங்க வந்து ரொம்ப உண்மையானவங்க. எந்த ஒரு தப்பும் செய்யல. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையுமே அவங்க என்ன பண்ணாங்க? பழி பாவத்துக்கு ஒரு தப்பான ஒரு பேர் அவங்களுக்கு குடுத்தாங்க. ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? மிக்க உண்மையானவங்க. அவங்க பேய் செய்யாதவங்க. இவ்விருவரும் மற்ற மனிதர்களைப் போல் உணவு உண்பவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை எவ்வாறு தெளிவுபடுத்தணும் என்பதை நபியே நீங்கள் காண்பீராக. கவனிப்பீராக. அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றார்கள் என்பதையும் நீங்கள் கவனியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம்க்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒரு பெண்ணா ஆக்கி, அவர்கள் வயித்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம வந்து கருவா உருவாக்கி, கண்ணியமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள ஆக்கியிருக்கான். கண்ணியத்த குடுத்திருக்கான். எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கண்ணியத்த குலைக்கிற மாதிரி, அவங்க மேல அவதூறு சொல்றதும், அல்லாஹ் கிட்ட மேல கொண்டு போய் ஈடு இணையா கொண்டு போய் வைக்கிறதும், அவங்க ஒரு கடவுளா ஆக்கிறதும், ஈசா அலைஹிஸ்ஸலாம கடவுளா ஆக்குறதும், எப்படி எப்படிலாம் அவங்க திசை திருப்பி வச்சிருக்காங்க. நபியே நீங்க அத கவனிங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அன்றியும் அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு எவ்வித தீங்கையோ, நன்மையோ செய்ய சக்தி இல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகின்றீர்கள்? என்று நபியே நீங்கள் கேளும். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும், எல்லாவற்றையும் அறிபவனாகவே அல்லாஹ் இருக்கின்றான். நபியே நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. எந்த ஒரு சக்தி இப்ப நம்ம வந்து எவ்ளோ இபாதத்துகள் பண்றாங்க காஃபிர்கள். ஈவன் முஸ்லிம்கள் கூட எவ்ளோ ஷிர்கான விஷயங்கள் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் போய் கேளுங்களேன். ஒரு சிலைய வணங்குனாலும் சரி, இறந்து போனவங்க கிட்ட போயிட்டு துவா கேட்டாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு அவங்க அணிஞ்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? தாவீது, தகடுன்னு வேற அணிஞ்சிக்கிறதாலும் சரி, அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் வரப்போறது கிடையாது. எந்த ஒரு நல்லதும் அவங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. ஈவன் அந்த மாரி அவங்க வேற வணங்குறத கூட, நம்புறத கூட தனக்கு தானே அதால எந்த ஒரு உதவியும் செஞ்சுக்க முடியாது. புரியுதுங்களா? அதுதான் சொல்றான். தனக்கு தானே எந்த ஒரு சக்தியுமே செ அ காப்பாத்த முடியாது. ஒரு சிலைய ஒருத்தவங்க வணங்குறாங்கன்னா, அந்த சிலை கீழ விழுந்துருச்சுன்னா, விழுவாம அதால காப்பாத்திக்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப தன்னையே காப்பாத்த முடியாத ஒண்ணு, எப்படி மனிதர்கள மத்தவங்கள காப்பாத்தும்? நபி அத போய் அவங்கள்ட்ட போய் கேளுங்க.
ஏன்னா எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடியவனா, பார்க்கக்கூடியவனா அல்லாஹ் இருக்கிறான். நீங்க என்கிட்ட கேளுங்க. நான் உங்ககிட்ட இருக்கிறேன். உங்க பிடரி நரம்ப விட அருகாமையில நான் இருக்கிறேன். அப்ப எத நீங்க கேட்கணும்னு நினைச்சாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடியவனா இருக்கிறேன். உங்கள உற்று நோக்கக்கூடியவனா நான் இருக்கிறேனே! என்ன விட்டுட்டு நீங்க அடுத்தவங்கள்ட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலியமா சொல்லி காமிக்கிறான். 77 அல்லாஹ் சொல்றான், வேதமுடைய மக்களே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் உண்மை இல்லாததை கூறுவது கொண்டு வரம்பு மீறாதீர்கள். ஹக்கான விஷயத்த நீங்க சொல்றத விட்டுட்டு, பொய்யான விஷயத்த சொல்லி சொல்லி நீங்க வரம்பு மீறிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு முன்பு வழி தவறிச் சென்ற கூட்டத்தினர் மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அநேகரை அவர்கள் வழி தவறச் செய்ததுடன், தாங்களும் நேரிய வழியை விட்டு தவறவிட்டனர் என்று நபியே நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா முன்னாடி நெறைய கூட்டத்தினர்கள் எல்லாம் அப்படிதான் அழிச்சிருக்காங்க. ஆது சமுதாயம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் ஆகட்டும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் ஆகட்டும், இந்த மாரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமுகளா இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கவுமுகள், லூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே அவங்கலாம் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றவங்க தான். யாருமே அவங்க அந்த தூதர பின்பற்றல. தூதர்கள் அவங்கள எவ்ளோ விஷயத்தின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அவங்க அழைச்சாலும் தூதர பின்பற்றதே கிடையாது. தூதர்கள கேவலப்படுத்துனாங்க, அ எள்ளி நகையாடினாங்க, ஒரு பரிகாசிச்சாங்க. ஒரு மனிதரா கூட அவர் வந்து மதிக்கல. இல்ல ரொம்ப போனா அவங்க வந்து கொன்னுடுறது, இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தோணுதோ அததான் செஞ்சாங்க. அதாவது சிலை வணங்குதலா இருக்கட்டும், கெட்ட விஷயங்கள செய்யறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணான்? அழிச்சான். அவங்களுக்கு வந்து காற்ற கொண்டு அழிச்சான், பெரும் சத்தத்த கொண்டு அழிச்சான், பூமிய பெரட்டி போட்டு அழிச்சான், கல்மாரி மழைய கொண்டு அழிச்சான். ஏகப்பட்ட அதாவுகளை அவங்களுக்கு கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மக்கள் அழிச்சான். அந்த மாரி வழி தவற மக்கள் எல்லாத்தையும் பாருங்க. அவங்கலாம் எப்படி எப்படிலாம் வழி தவறுனாங்க, அவங்கலாம் எப்படி எப்படிலாம் அல்லாஹ் தண்டிச்சான்றத நபியே அந்த மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லி காட்டுறான். ஏன்னா, இப்ப இருக்க அதாவது அந்த சமயத்துல இருந்த காஃபிர்கள் எல்லாம் வந்து யாருக்குமே இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. மத்த முன் சென்ற சமுதாய மக்கள்லாம் எந்த மாரி அதாப வாழ்ந்தாங்கன்ட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு வந்து கடைசி நபியா இருக்கறதுனால, நீங்க எல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி, அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் இஸ்ராயேல் சந்ததியிலிருந்து நிராகரித்து விட்டவர்கள், தாவூது, மரியமின் குமாரர் ஈசா ஆகியவர்களின் நாவால் சபிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இல்லையா? இஸ்ராயேலின் சந்ததியிலிருந்து யார் யாரெல்லாம் வந்து நிராகரிச்சு போயிட்டாங்களோ, காஃபிரா மாறிட்டாங்களோ, யாருடைய லானத்துல அவங்களுக்கு கிடைக்குது? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய லானத் கிடைக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நாவால அவங்களுக்கு வந்து என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அது ஏன் அப்படின்னா, அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து வரம்பு மீறிக் கொண்டிருந்த வரம்பு மீறிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். இன்னும் தான் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை விட்டு ஒருவருக்கொருவர் தடுப்போராகவும் அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்தது எல்லாம் நிச்சயமாக மிகவும் தீயது. அப்போ ஒருத்தவங்க தப்பு செய்றாங்க அப்படின்னா, தப்பு செய்றத தடுக்கக்கூடியவங்களாவும் அவங்க இல்ல. இஸ்ரவேலர் கவுமுகள் அவங்க அப்படிதான் இருந்தாங்க. எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அவங்க அடுத்தவங்க தடுக்கவும் கிடையாது, கூட சேர்ந்துட்டு அவங்க அவர் செஞ்சுகிட்டு இருந்தாங்க. 2வது எந்த ஒரு விஷயத்துலயும் அவங்க வந்து என்ன பண்றது, யாரையுமே அவங்க சார்ந்து இல்லாமல, அவங்க மனம் போன போக்குல, மனோ இச்சைய பின்பற்றிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக கடுமையான வேதனை தான் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். நபியே, அவர்களில் அநேகர் நிராகரிப்பவர்களையே உற்ற நண்பராக கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் தமக்காக முற்படுத்தி வைத்துக் கொண்டதே அவர்கள் தமக்காக முற்படுத்திக் கொண்டு வைத்தது கெட்டதே ஆகும். ஏனெனில் அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டான். மேலும் வேதனையில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு எப்படிப்பட்ட வேதனை குடுப்பான்? மறுமையில் நிரந்தரமான ஒரு வேதனை தான். காஃபிர்கள் அவங்க வந்து நரகத்தினுடைய அடித்தட்டுல இருப்பாங்க. அதுல இருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சா கூட, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள வந்து கொண்டுட்டு வர மாட்டான். அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு நரகம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஆ. 81 சொல்லி காமிக்கிறான். அவர்கள் அல்லாஹ்வின் மீதும், நபியின் மீதும், வைக்கப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை இருந்தார்களேயானால், அவ்வாஹித்தாளர்களாகிய அவர்களை தங்களின் உற்ற நண்பர்களாக ஆக்கி இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அநேகர் பாவிகளாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்கேஸ் அவங்கலாம் வந்து அந்த காஃபிர்களா இருந்தாலாம், ஒருவேளை அல்லாஹ்வ நம்பி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டவர்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னா, காஃபிர்கள அவங்க ஏன் நண்பர்களா ஆக்கி இருந்திருக்கணும்? காஃபிர்கள அவங்க நண்பர்களா ஆக்கி இருந்திருக்க மாட்டாங்க. 2வது அவங்க பாவிகளாவும் ஆயிருந்திருக்க மாட்டாங்க. அவங்க திருந்தி நல்ல ஒரு மனிதர்களாக மாறி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதுக்கடுத்து 82ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக நம்பிக்கை கொண்டோருக்கு மனிதர்களையே கடுமையான பகைவர்களாக யூதர்களையும், இணை வைப்பவர்களையும் நிச்சயமாக நபியே நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்பவர்களை
நம்பிக்கையாளர்களுக்கு நேசத்தால் மனிதர்களாகிய அவர்கள் மிகவும் நெருங்கியவர்களாகவே நபியை நீங்கள் காண்பீர்கள். அது ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருமார்களும் துறவிகளும் இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் இறைமறுப்பு கொள்வதும் இல்லை என்பதனாலே ஆகும். சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நபியா சொல்றாங்க காமிக்கிறாங்க. நிச்சயமாக அவங்கள்ட்ட நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே நல்லவர்கள் இருக்கிறாங்க, யூதர்களே நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு மிகவும் அன்புள்ளவர்கள் யார் அப்படின்னா அறிஞர்கள், கற்றறிந்த ஆலிம்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல ஒரு இல்ம் இருந்தவங்க, அந்த வேதத்தை அவங்க படிச்சிருந்திருப்பாங்க. வேதத்தை அவங்க கற்று கரெக்டான முறையில அவங்க வாழ்க்கை நடத்திருப்பாங்க. இன்ஜீல் வேதத்தை கற்று அவங்க கரெக்டான முறையில அவங்க வாழ்க்கை நடத்திருந்திருப்பாங்க. அவங்க இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுக்கு அந்த இல்ல. ஆனா மாறாக மற்ற மனிதர்கள் எல்லாம் இருமாப்பிலையும் அவங்க தண்டனை சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு கொடுத்த வசனம் வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து அதிகமா இந்த குரானை வந்து படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். படிச்சு அதன் பொருள உணர்ந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எனக்கும் வந்து தௌஃபீக் செய்யணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கொள்றேன். இன்ஷா அல்லாஹ். நேரம் வந்து இருக்கு. ஆனா வசனம் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் 7வது பாகத்து வந்து நாளைக்கு வரக்கூடிய சகோதரிகள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில விளக்கம் கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ். சொல்வதை விட கேட்டதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அதை பின்பற்றுவதற்கு பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜெபீர் ஆண்டி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூப்பிட்டுட்டே இருந்தேன் கேட்கவே இல்லையம்மா. அச்சச்சோ கேட்கலதான் எனக்கு. அப்படியா? சரி பரவாயில்ல. இல்ல 10 நிமிஷத்துக்கு துவா செய்யல, 10 நிமிஷத்துக்கு முன்ன முடிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. சரி நோம்ப பத்தி நீங்க ஏதாவது தான் சொல்லல. நீங்க தான் சொல்லுங்களேன். அப்படியா? சரி, இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகளே, பாபி நீங்க தவறா போயிட்டு அதுக்கப்புறம் கேட்டுருவீங்க போல. நான் இப்ப எப்ப உள்ள வரட்டுன்னு, எப்ப தவறா போனாலும் யாரு வந்து ஹோஸ்ட் ஆயிட்டாலும் நாங்க இந்த மாதிரி கடுபடா தேடிட்டு இருந்தோம்னா அவங்கவுங்க உள்ள டெஸ்ட் பண்ணி பாருங்க. சேர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆமா. ஹோஸ்ட் ஆயிடுவீங்க, நீங்க உடனே வெளியே போயிடுங்க. நாங்க மறுபடியும் சால்வ் பண்ணுவோம்ல, அப்ப நீங்க மறுபடியும் வந்துக்கலாம். நீங்க வெளியே போயிட்டு நாங்க ஹோஸ்ட் ஆயிட்டாலும் நீங்க வந்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும். சரியா இன்ஷா பாபி? அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க போன் பண்ணாங்க, நான் கட் பண்ணிட்டு வரேன். சரி அல்ஹம்துலில்லாஹ். சரி. அல்ஹம்துலில்லாஹ். கேட்டுட்டு இருக்க எல்லா சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து நோன்பு பத்தி நீங்க நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்தையும் துவா எழுத சொன்னேன்ல, யாராவது எழுதுறீங்களா? இந்த தேதியில இந்த சகோதரி பேசினப்ப இந்த துவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருந்தோம் ஒண்ணு சொல்லி. அது மாதிரி எது வந்து எழுதுறீங்களா? இந்த சகோதரி எழுதுறீங்க. சில பேர் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்காங்க, சில பேர் இன்னைக்கு நோன்பு வைக்கல. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நாளைக்கு நோன்பு வைக்கிற மாதிரி ஒரு செய்தி வரும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஆயிடுற பட்சத்துல நாளைக்கு நோன்பு இருந்தா நாளைக்குல இருந்து காலையில 11ல இருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். அதனால அதை கவனத்துல வச்சு காலையிலேயே மொபைல் திறந்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். காலையில கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். நோன்பு பத்தி நம்ம அதிகமா கேட்டுட்டு இருக்கிறதால நான் யாஸ்மினை பேச சொன்னேன், யாஸ்மின் இல்லைன்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நிறைய நோன்பு வச்சுக்கிட்டு தூங்காதீங்க, வெளியே ரொம்ப அலையாதீங்க, வெயில் ரொம்ப கடுமையா இருக்கு. மறுபடியும் ஒரு லாக்டவுன் வரும் அப்படின்னு செய்திகள்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது முன்ன இருந்ததை விட கடுமையா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால உடம்பையும் உங்க பிள்ளைங்களையும் கவனிச்சுக்கங்க. வெளிப்பொருள் அதிகமா வாங்கி சாப்பிடாதீங்க. ஷாப்பிங் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப சுத்திட்டு இருக்காதீங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நோன்பை வந்து முழுமையாக நிறைவேற்றி இந்த ரமலான்ல நம்மளுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான். அடுத்த ரமலான்ல எல்லாம் நம்ம எல்லாம் வைப்பானா இல்லையா தெரியாது. யார் இருப்போம் யார் இருக்க மாட்டோம்னு தெரியாது. அதனால உங்களுடைய ஷெட்யூல்களை கரெக்டா போட்டுக்கோங்க. சஹஜத் தொழுது முடிச்ச உடனே நம்ம சஹர் செய்யணும். சஹருக்கு நிறைய எக்ஸ்ட்ரா அது டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதிகமா குரான் ஓதணும். ஃபஜர் தொழுத பின்னால தான் தூங்கணும். ஃபஜர் தொழாம தூங்கக்கூடாது. தூங்கிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. எழுந்திரிச்சோம் அப்புறம் டெய்லி குளிக்கிறது, நல்லா தூய்மையா இருக்கிறது. தஹஜ்ஜுதுக்கு பின்னால நீங்க ஃபஜர் தொழுவீங்க, அதுக்கப்புறம் லுஹா தொழுவது, லுஹாக்கு அப்புறம் குர்ஆன் ஓதுறது கேட்கறது, அதுக்கப்புறம் லுஹர் தொழுவது, லுஹர் தொழுறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா தூங்குங்க கொஞ்ச நேரம். அப்பதான் ராத்திரிக்கு நீங்க வந்து தராவியில முழுமையா நான் உங்களுடைய கவனத்தை செலுத்த முடியும்.
அப்புறம் நீங்க நோன்பு திறக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை இன்னைக்கே செஞ்சிடணும்னு 10 20 ஐட்டங்களா செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும், நோன்பு திறக்கணும், இஃப்தார் செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. விருந்தை வந்து அல்ஹம்துலில்லாஹ் சுன்னத்தான விஷயம் தான். ஆனா வந்து விருந்து கொடுக்குற பேர்ல நீங்க வந்து உங்க நேரத்தை வீணாக்கி சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து நிறைய செஞ்சு சாப்பிட வைக்கிறதுலையும் சாப்பிடுறதுலயுமே பிஸியா இருந்துட்டு அல்லாஹ் கிட்ட துவா செய்யறதெல்லாம் மறந்துடாதீங்க. அதனால ஒரு நாளைக்கு ஒண்ணு செய்யணும், 2 செய்யணும், அதை கொஞ்சமா செய்யணும், தர்த்தீபா செய்யணும், நல்ல சுத்தமான முறையில செய்யணும். அப்படி செஞ்சு இந்த கடையில விற்கிறதே வாங்கி கொடுக்காதீங்க. அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த மக்ரோனி அது இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து புது புது ஐட்டம்லாம் வந்து ரொம்ப பிள்ளைங்களுக்கு கேடா இருக்கு. அதெல்லாம் விலக்கி நல்லா நோன்பு கஞ்சி, இந்த சிறுதானிய கஞ்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காய்ச்சி கொடுங்க. நோன்பு கஞ்சி காய்ச்சி கொடுங்க கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும். நம்ம அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பா எல்லாம் ஏதோ செஞ்சு வாங்கி கொடுத்தாங்க. கடல வடையா இருக்கட்டும், உளுந்து வடையா இருக்கட்டும், இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப தெம்பான விஷயங்கள் இல்லையா. இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களா பார்த்து செஞ்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். நிறைய குரான் ஓதுங்க, நிறைய குரானை கேளுங்க. ஓதுறதும் எப்படி நன்மையோ அதே மாதிரி குரானை செவி தாழ்த்தி கேட்கறதும் நன்மைதான். அதுல வந்து உங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்துங்கள். நான் உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பல. இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையை தொடர்ந்து முடிச்சுக்கலாம். ஆஷிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதிகமாக துஆ செய்யுங்க. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த குர்ஆன் ஓதுறது, எங்களுடைய குர்ஆன் கேட்கறது, இன்னும் நாங்க வந்து எங்களுடைய ருக்கு, எங்களுடைய சுஜூது, எங்களுடைய திலாவத் எல்லாத்துலயும் எங்களுக்கு வந்து நீனு பாவ மன்னிப்பை கூட எல்லாம் நிறைய நன்மையை கூட எல்லாம் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வச்சுக்கலாமா? வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க தான் ஹோஸ்ட். ஆமா கட் ஆமா. பண்ணிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்.